ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் प्रकाशित वाक्य 15வது வசனம். 15वां अध्याय வெளிப்படுத்தின விசேஷம் प्रकाशित वाक्य 22:15. 22वां अध्याय 15वां वचन. हिंदी इंग्लिश तमिழ். हिंदी इंग्लिश तमिழ் வாசிங்க டக்குனி. For without are dogs and sufferers and murmurers and murderers and idolaters and whosoever loud and make a lie. நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதின்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். कुत्ते और टोने और व्यभिचारी और हत्यारे और मूर्ति पूजा और हर एक झूठ का चाहने वाला और गढ़ने वाला बाहर रहेगा. சரி, அடுத்தால யாத்திரையாகமம் निर्गम का किताब, उसके बाद 20:16. 22 में 16. யாத்திரையாகமம் निर्गम का किताब 20:16. 20 में 16. Thou shalt not bear false witness against thy neighbor. பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. तो किसी के विरुद्ध झूठी साक्षी न देना. சரி, உட்காருங்க. அவர் நமக்காய் ஜீவன் தந்து அழைத்தானரே இந்த மீட்பு. அவர் நமக்காய் ஜீவன் தந்து அழைத்தானரே இந்த மீட்பு. கண்களினால் காண்கிறே இந்த கானான் தேசமதை. கண்களினால் காண்கிறேனே இந்த கானான் தேசமதை. திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடமே. திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடமே. கோயவன் கையில் களிமண்ணான் அன்னோது நம் நீர் வணைந்திடமே. கோயவன் கையில் களிமண்ணான் வணைந்திடமே. வம்பசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. வம்பசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தேவமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தேவமாக வழி நடத்தும். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடமே. திருக்கரத்தால் திரு சித்தம் போல் நடத்திடமே. கோயவன் கையில் களிமண்ணான் அன்னோதி நம் நீர் வணைந்திடமே. கோயவன் கையில் அன்னோதி நம் நீர் வணைந்திடமே. சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்து सर्वशक्तिमान
परमेश्वर यीशु मसीह அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை ஆராயும் இந்த நேரத்தில் उनके नाम का महिमा करने इस समय पर அவரே வந்து நமக்கு परमेश्वर स्वयं आकर நம்மை அபிஷேகித்து हमको अभिषेक कर நமக்கு போதிப்பாராக. हमें सिखाएगा। ஆமென். आमीन। ஹல்லேலூயா. हालेलुया। 22:15 வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம். प्रकाशित वाक्य 22 में 15 पढ़िए। நாய்களும் ஆ. சூனியக்காரரும் ம். விபச்சாரக்காரரும் ஆ. கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் ஆ. பொய்யை விரும்பி ம். அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். சரி, கடைசி வார்த்தையை நான் இப்போ எடுத்து பேசலான்ட்டு இருக்கேன். यहाँ पे आखिरी वचन को लेकर मैं बोलना चाहता हूँ। பொய்யை விரும்பி जो झूठे को चाहने वाला அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். उसके अनुसार जो रहेगा वो बाहर रह जाएगा। பொய்யும் பொய் சாட்சியும் அன்றி அப்படின்னு ஒரு தலைப்பில் பேசலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சேன். मैं एक शीर्षक बताता हूँ झूठ और झूठ के बारे में। இவன் பொய் झूठ बोला तो பொய் சாட்சி झूठ का जो गवाही है ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. उसका दोनों का ये अंतर है। பொய் அப்படிங்கிறது झूठ बोले तो நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக हमें बचाने के लिए நம்ம சொல்லுகிற வார்த்தை. हम जो बोलते हैं वो शब्द। இப்போ எங்கேயாவது ஒரு தவறான இடத்துக்கு நம்ம போயிருப்போம், यहाँ पे हम किसी गलत जगह पे गए होंगे, யாராவது பார்த்துருப்பாங்க, किसी ने तो देखा होगा। நான் உன்னை அந்த இடத்துல பார்த்தேன் அப்படின்னா मैं किसी उस जगह पे देखा बोले तो அது தவறான இடமா இருந்தால் वो गलत जगह होगा तो என்ன சொல்லுவான்? हम क्या बोलेंगे? ஏன்னா அது நான் இல்லை, वो भाई मैं नहीं நான் அந்த இடத்துக்கு போகலையா. मैं उस स्थान पे नहीं गया। இந்த நேரம் இந்த எத்தனை மணிக்கு इस समय इतना समय पर வேறொரு இடத்துல நான் இருந்தேன். मैं वहाँ कहीं दूसरे जगह पे था। யாராவது இருந்திருக்கும், என்ன என் சாயல்ல இருந்திருக்கும். हो सकता है मेरे रूप के अनुसार कोई दूसरा होगा। இல்லடே நான் நீ தான் பார்த்து அப்படிம்பாங்க. नहीं भाई तू ही था। இல்லைண்ணா, नहीं भाई ஏன்னா என் மாப்பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்க, मेरे भाई को पूछ कर என் மச்சான்கிட்ட கேட்டு பாருங்க. इनको पूछ कर ஒரு பொய் एक झूठ அதை நிரூபிக்கிறதுக்கு उसको सिद्ध करने के लिए மீண்டும் மீண்டும் போய் சொல்லணும். फिर से और झूठ बोलना है। ஆனா உண்மை அப்படிங்கிறது மெய் அப்படிங்கிறது लेकिन जो सच बोला तो நீ போனியா? तू गया था। ஆமா, हाँ முடிஞ்சிட்டு. खत्म हो गया। இயேசு கிறிஸ்து यीशु मसीह எந்த இடத்துலயும் कोई से भी जगह पर அதிகமாக பேசல. कहीं पर ज्यादा बात नहीं की। ஏன்னா क्यों करके அவரு परमेश्वर பொய் எங்கேயுமே वो झूठ करके சொல்லல. नहीं बोला। ஆமா, हाँ सच है, இதுதான் यही है। அந்த வார்த்தை அப்படியே முடியும். इतने शब्द बोल के खत्म हुआ है। நீ தப்பு பண்ணனே அப்படின்னா तू गलती किया बोले तो ஆமா हाँ அதோட முடிஞ்சிட்டான். उधर से खत्म हो गया। ஆனா இல்ல அப்படின்னு சொன்னா तू नहीं बोला तो அதை நம்ம நிரூபிக்கிறதுக்காக उसको सिद्ध करने के लिए மீண்டும் மீண்டும் எதையாவது ஒன்றை தோண்டி 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 சொல்லிக்கிட்டே இருக்கணும். और खोद खोद कर कुछ कुछ बोलना पड़ता है। செய்துட்டேன்னா முடிஞ்சிடும். लेकिन वो बोल के खत्म हो जाएगा। இது பொய். ये झूठ है। பொய் சாட்சி அப்படிங்கிறது झूठ की गवाही बोला तो ஒருத்தனுக்கு விரோதமாக एक के बारे में அவன் அதை செய்தான், उसने इसने ये किया, நான் அதை பார்த்தேன் मैं उसे देखा है, அப்படின்னு சொல்லி ऐसा बोलकर இன்னைக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்லயும் சட்டம் இருக்குது. आज ऐसे भारत के जो कायदा है उसमें है ஒருத்தனை அடிச்சுட்டான், வெட்டிட்டான், கொலை பண்ணிட்டான்னா एक को मारा या को घात कर दिया बोला तो ஒரு கேஸ் அது குற்றவாளியா என்று நிரூபிக்கிறதுக்கு முன்பாக उसको ऊपर गुनेगार सिद्ध करने के लिए அடிப்பட்டவனையும் वो जो मार खाया गया, அடித்தவனையும் मारा गया, விசாரிச்சுட்டு उसको पूछताछ करके இரண்டு சாட்சிகளையும் விசாரிப்பாங்க. दोनों गवाही को पूछते हैं। அதுக்கப்புறம் அதை கம்பேர் பண்ணி தான் उसके बाद वो दोनों का अंतर தண்டனை வழங்கப்படும். उसके बाद उसको दंड दिया அது जाता है। பொய் சாட்சி. ये झूठा का गवाही है। பொய் சர்வசாதாரணமா எல்லாரும் சொல்லிடுவாங்க. झूठ एकदम आसानी से कहीं भी बोल देते हैं। ஆனா பொய் சாட்சி என்பது கொஞ்சம் கொடூரமானது. लेकिन झूठ का गवाही वो थोड़ा कठिन है। அது பிறனுடைய உயிரை எடுக்கக்கூடியது. वो किसी का जान को लेना नहीं ஆனா सकता। வேதம் சொல்லுது பொய் சொல்ல लेकिन कलाम कहता है, கூடாது. झूठ नहीं बोलने हैं। 1 சாமுவேல் 15 पहला सामुएल 15वां अध्याय 27 படிங்க. 27वां वचन को पढ़िए। 15:27 1 சாமுவேல். போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது ஆ சவுல் அவன் சாமுவேலின் தொங்கலை பிடித்துக் கொண்டான். ஆ. அது கிழிந்து போயிற்று. ஆ ஆ 29 29 இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, ஆ தாம் சொன்னதை பற்றி ஆ. மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, ஆ. மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றார். இந்தியிலே படிங்க. और इस्राएल का बलबूत है वह न तो झूठ बोलता और न पछताता है, क्योंकि वह मनुष्य नहीं है और की पछताए। இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் जो इस्राएल का बलबूत है அவர் பொய் சொல்லுகிறது கிடையாது. वो झूठ नहीं बोलता। ஒரு நேரம் ஒரு காரியத்தை சொல்லிட்டார்னா एक बार एक विषय को बोल दिया था, அந்த சொல்லுக்கு பிறகு उसके बाद ஏன் இப்படி சொன்னனே மனஸ்தாபப்படுகிறவரும் கிடையாது. क्यों ऐसा बोल दिया करके वो पछताता भी नहीं। நீ வாழ்ந்திருப்பாய், நீ சுகித்திருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டார்னா जीवित रहेगा, अच्छे से कुशल रहेगा बोल दिया तो அதுக்கப்புறம் அவன் தவறு பண்ணனாலும் उसके बाद वो गलत
किया तो அவனை ரெண்டாவது திருத்தி அதை மன்னிப்பாரு. उसके बाद उसको सुधार के दूसरे बार सुधारता है। ஏன் இவனை நம்ம ஆசீர்வதித்தான்னு மனஸ்தாபப்பட மாட்டாரு? क्यों हमने इसको आशीष किया करके नहीं बोलेगा? வேதம் சொல்லுது कलाम कहता है எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ जिसका पाप को क्षमा किया जाएगा, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ जिसका अधर्म को नहीं गिना जाता है, அவன் பாக்கியவான். वो धन्य है। ஒரு சிலருடைய பாவத்தை அவர் மன்னிக்கிறாராம், कुछ लोगों का पाप को मिटाता है, ஒரு சிலருடைய பாவத்தை எண்ணவே மாட்டாராம். कुछ लोगों का पाप को गिनता भी नहीं है। அப்போ எண்ணுகிறவனுடைய பாவத்தை மன்னிக்கிறாரு, जिसका गिनता है उसका क्षमा किया जाता है। சிலருடைய பாவத்தை அவர் எண்ணவே மாட்டாரு, कुछ लोगों को गिना भी नहीं जाता है, அவர் கண்டுக்கிடவே மாட்டாரு. वो ध्यान भी नहीं देता है। நம்ம கண்டுக்கிடுவோம். हम ध्यान देते हैं, நீங்களும் நானும் வேணா சொல்லலாம், आप और मैं ध्यान दे सकता है। இந்த சிஸ்டர் இப்படி இருந்தாங்க, ये बहन ऐसा था, இந்த சகோதரன் இப்படி இருந்தான். ये भाई ऐसा था, ஆனா நீங்களும் நானும் சொன்னா लेकिन आप और हम बोलेंगे तो இப்ப இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் அவனுக்கு மன்னிச்சுட்டாருன்னு வச்சிருக்க. क्योंकि इस्राएल का बलबुल उसको क्षमा किया बोला, இல்ல அவர் என்னவே இல்லை, அவன் தப்பு பண்ணானே. या उसने गलती की और गिना भी नहीं बोला तो குற்றவாளியா யார் மாறுவோம்? गुनहगार कौन बनेगा? மற்றவனை குற்றவாளி ஆகிற நாம மாறுவோம். जिस दूसरे को हमने गुनाह दिखा हम ஏமனா வேதம் அப்படி சொல்லுது, क्योंकि कलाम ऐसा सिखाता है, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் जो इस्राएल का जो बलबुल है அவர் பொய் சொல்லுகிறது கிடையாது, झूठ नहीं बोलता, அவர் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறது கிடையாது, बोलने के बाद वो पछताता है, அவர் சொன்னது ஆமென் वो क्योंकि वो बोल दिया वो आमीन, அதோட முடிஞ்சு. वहां से खत्म हो जाता है। ஹல்லேலூயா, हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। சரி, ஒரு வசனத்துக்கு நம்ம வாப்பம் சிந்திக்கிறதுக்காக फिर से हम वो वचन को ध्यान करने के लिए 1 ராஜாக்கள் 13 पहला राजा 13वां अध्याय 18வது வசனம். 18वां वचन। அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். ஆ, அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு வா என்று ஆ. ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில் போய் சொன்னான். எப்படி? ஹல்லேலூயா, हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। இவன் ஒரு பொய் சொல்லுதான். यहाँ पर एक झूठ कहता है। இப்போ देखिए यहाँ पर நம்ம 13வது வசனத்துல இருந்து அப்படியே மெதுவா வாசித்துக்கிற வரும். हम 13वां वचन से स्लोली नीचे पढ़ते आएंगे। அவன் தன் குமாரருடனே கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுங்கள் என்றான். ஆ, அவர்கள் கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுத்த பெண் ஆ. அவன் அதன் மேல் ஏறி ஆ, தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஆ, ஒரு கர்வாலி மரத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிற அவனை கண்டேன். ஆ. யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீர்தானா என்று அவனை கேட்டதற்கு ஆ. அவன் நான் தான் என்றான். இப்ப யூதாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி வாரான். एक यहूदा में से एक भविष्यवक्ता आता है। அங்க எரேபியாம் என்கிற ஒரு ராஜா தூபம் காட்டிட்டு இருக்கான் இஸ்ரவேல்ல. वहाँ पे यिर्मयाह करके एक राजा धूप दिखाता है। 1வது வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா தெரியும். वचन से हम देखेंगे तो இப்ப தேவன் அவனுக்கு சொல்லுதாரு, अभी यहाँ पर परमेश्वर उसको कहता है நீ எரேபியாம் கிட்ட போனோம், तू यहाँ पर यारोबाम के पास அவனுக்கு விரோதமா நீ சொல்லணும். उसके विरोध में तुझे बोलना है। அவனுக்கு விரோதமா என்ன சொல்லணும் அப்படின்னா, उसके विरोध में तुझे क्या बोलना है? அந்த 5வது வசனத்துல இருந்து படிங்க. 5वां वचन से पढ़िए। தேவனுடைய மனுஷன் ஆ. கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே ஆ. பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொண்டு போயிட்டு அவன் ஏற்கனவே சொல்லுதான், அங்க வந்து वो यहाँ पर आके पहले से बोलता है பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக जो बेतेल में जो वेदी रखा उसके खिलाफ में தேவனுடைய மனுஷன் வார்த்தையை கூறினான். परमेश्वर के दास ने वहाँ पर அந்த வார்த்தையை எரோபியாம் கேட்டான். वो वचन को यारोबाम ने सुना। அவனை கேட்ட உடனே ராஜா எரோபியாம் சொன்னான், वो सुनकर यारोबाम राजा ने कहा அவனை பிடியுங்கள் என்று தன் கை அப்படி நீட்டுதான். उसको पकड़ो करके अपने हाथों को बढ़ाता है। அவன் இஸ்ரவேலுக்கு விரோதமாக தன் தேவனுடைய வார்த்தையை சொல்லுதான். वो इस्राएल के विरोध में अपना वचन को बोलता है। அவன் நீட்டின கை அப்படியே நீட்டின பிரகாரமாக இருக்குது. वो जैसे हाथ को बढ़ाया वैसे ही हाथ खड़ा है। அவன் மீண்டும் தன்னுடைய கையை தன்னிடமா இழுத்து பார்க்கறான். वो फिर से अपने हाथों को अपनी ओर खींचता है। கை நீட்டின பிரகாரமாவே இருக்குது. जैसा हाथ खड़ा किया वैसे ही है। திரும்ப அவன்கிட்ட வரமாட்டேங்குது. जैसे उसका हाथ उसके पास नहीं आता। அப்ப அவன் சொல்லுதான், उसके बाद वो कहता है அந்த தேவனுடைய மனுஷனை கர்த்தரிடத்துல வேண்டிக் கொள்ளும்படி उस व्यक्ति के लिए परमेश्वर के पास जाकर கூப்பிடுங்க. उसको पुकारिए। அவன் வந்து எனக்கு வேண்டிக் கொள்ளணும் அப்படின்னா वो आकर बुलाते समय 6வது வசனம் புள்ள படிங்க. 6वां वचन को पढ़िए। அப்பொழுது ராஜா ஆ. தேவனுடைய மனுஷனுக்கு பிரயோஜனமாக ஆ. நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு நீ உன் தேவனுடைய கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக வேண்டிக் கொண்டு என் கை முன் போல் இருக்கும்படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று மீண்டும் என்னுடைய கையை பழைய மாதிரி ஆகணும்னு நீ விண்ணப்பம் பண்ணணும் அப்படின்னா वो कहा कि उसने पहले जैसे मेरा हाथ फिर से होने के लिए विनती कर। அவன் விண்ணப்பமும் பண்ணனான். उसने विनती भी किया। அப்பொழுது அவன் கை மீண்டும் என்ன ஆயிட்டு? उसके बाद उसका हाथ को क्या हुआ? சரி ஆயிட்டு. ठीक हो गया। இப்போ 7வது வசனம் சொல்லுது, यहाँ पर 7वां वचन कहता है
அப்பொழுது ராஜா तब राजा தேவனுடைய மனுஷனை நோக்கி, परमेश्वर के जन से कहा, நீ என்னோட கூட வீட்டுக்கு வந்து तुम मेरे संग घर चलकर இளைப்பாரு, अपने मेरे साथ रहे, உனக்கு நான் வெகுமானம் தருவேன், उसके बाद मैं तुझे दान दूंगा, வெள்ளி பொன்னை போன்ற ஐஸ்வர்யங்களை தருவேன். सोना चांदी ऐसा धन को दूंगा. தேவனுடைய மனுஷன் சொல்லுதான், परमेश्वर का दान देता है, நீ எனக்கு உம்முடைய வீட்டில் பாதியை கொடுத்தாலும் तुम्हारे घर से मुझे आधा हिस्सा देगा तो भी நான் அதை வாங்க மாட்டேன், मैं उसको नहीं दूंगा, நான் உம்மோடு வருவதில்லை, मैं तुम्हारे साथ नहीं होऊंगा. இந்த ஸ்தலத்தில் इस स्थान को நான் தண்ணீரும் குடிக்க மாட்டேன், पानी भी नहीं पीऊंगा, நான் அப்பமும் புசிப்பதில்லை. मैं रोटी को भी नहीं खाऊंगा. ஏனென்றால் क्यों करके நீ அப்பம் புசியாமலும் तू बिना रोटी खाए, தண்ணீர் குடியாமலும் बिना पानी पिए, போன வழியாக திரும்பாமலும் இருவென்று ना उस मार्ग से लौटना जिससे तू आए जाए. கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டார் அப்படிங்கிறான். परमेश्वर ने अपनी आज्ञा को दिया है मुझे. இப்ப இந்த வார்த்தைய अब इस वचन को அந்த கிழவனாகிய ஒரு தீர்க்கதரிசி, அந்த ஊர்ல உள்ள லோக்கல் தீர்க்கதரிசி, उस समय के जो वरिष्ठ वो जो भविष्यवक्ता है, அவனுடைய பிள்ளைகள் அங்க ராஜாவோட நிக்கிறான். उसके बच्चे लोग अपने राजाओं के साथ है. அவன் வந்து இவன் சொல்றதை கேட்கிறான். वो जो बोलता है वो सुनता है. அவன் சொன்ன வார்த்தை அன்றைய தினமே அங்க பலிபீடம் வெடிக்குது. उस दिन उसने जो बोला उस समय वेदी में वो रात हो गया. ராஜாவுக்கு கை நீட்டின கை ரெண்டாவது மடக்க முடியல. और जैसा उसने अपने राजा के खिलाफ हाथ उठाया, இந்த இந்த கையை ரெண்டாவது மடங்கும்படி அவன் விண்ணப்பம் பண்ணனான். उसने उसका हाथ को फिर से मोड़ने के उसने विनती रखा. இது அந்த கிழவனுடைய பிள்ளைகள் கேட்டு போய் उसके जो वरिष्ठ जो भविष्यवक्ता उसके बच्चे लोग ने सुनकर, அவனுடைய பிள்ளைகள் போய் சொல்றாங்க, இந்த மாதிரி நடந்துச்சு. वो उसके बच्चे लोग जाके बोलते हैं ऐसे ऐसा हुआ. இப்ப அந்த கிழவனான தீர்க்கதரிசி பார்க்கான், जो वरिष्ठ वो जो भविष्यवक्ता है, யூதாவில இருந்து வந்த தீர்க்கதரிசி, यहूदा से आया वो नबी, இஸ்ரேல்ல நான் ஒரு லோக்கல் தீர்க்கதரிசி मैं இருக்கேன், तो इस्राएल के एक लोकल नबी हूँ. அவன் என்னதான் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்தாலும் कितना भी परमेश्वर का वचन को लेके आए அவன் என்னிடமால வந்திருக்கணும். वो मेरे से आगे आना चाहिए था. என்கிட்ட வந்து वो मेरे पास आकर, இந்த மாதிரி தீர்க்கதரிசி அவர்களே, ऐसा है भविष्यवक्ता, நான் ஒரு செய்தியோட வந்திருக்கிறேன், मैं ऐसा संदेश लेके आया हूँ, நீர் என்னோட வாரம், तुम मेरे साथ आइए, நான் ராஜாவுக்கு விரோதமாக சொல்ல போறேன், मैं राजा के खिलाफ बोलने वाला हूँ. என்னை அழைத்து கொண்டு போயிருந்தால் मुझे यदि वो लिखे जाता तो என்னை அது கௌரவப்படுத்தின மாதிரி இருந்திருக்குமே. मतलब एक सम्मान दिया जैसा होता, ஆனா இவன் என்கிட்ட வரல, लेकिन वो मेरे साथ नहीं आया. இவன் தன்னால போயிட்டான், वो अपने आप गया, நேரடியாகவே போயிட்டான். वो अकेला ऐसे निकल இப்ப गया. ராஜா கிட்ட எனக்கு என்ன மரியாதை இருக்கும்? फिर राजा के पास मेरा क्या सम्मान होगा? ராஜா என்னை எப்படி மதிப்பான்? तो राजा मुझे कैसे आदर நீ करेगा? லோக்கல்ல ஒரு தீர்க்கதரிசியா இருந்து என்ன பிரயோஜனம்? लोकल में भविष्यवक्ता की क्या फायदा है? யூதாவில இருந்து வந்திருக்கிறான் தீர்க்கதரிசி, तो यहूदा से आया वो नबी है, இது நல்லா இல்ல. ये अच्छा नहीं है. தன் பிள்ளைகள்கிட்ட சொல்றான். वो अपने बच्चों को कहता है, 11ஆம் வசனம் படிங்க. उसमें 11वां वचन को पढ़िए. கிழவனான ஒரு தீர்க்கதரிசி ஆ. பெத்தேலிலே குடியிருந்தான். ஆ. அவன் குமாரர் வந்து ஆ. தேவனுடைய மனுஷன் அன்றைய தினம் பெத்தேலிலே செய்த எல்லா செய்கைகளையும் ஆ. அவன் ராஜாவோடே சொன்ன வார்த்தைகளையும் தங்கள் தகப்பனுக்கு அறிவித்தார்கள். ஆ. இப்போ अभी यहाँ पर நடந்த சம்பவத்தை அவனுக்கு சொன்ன உடனே वो जो हुआ वो घटना उसको बोलते समय இப்ப அந்த தீர்க்கதரிசி பார்க்கறான், उस नबी को देखता है, உடனே சொல்லுதான். वो तुरंत देखता है. அவன் 13ஆம் வசனம் படிங்க. वो 13 वचन को पढ़िए. அவன் தன் குமாரருடனே ஆ. கழுதையின் மேல் சேணம் வைத்துக் கொடுங்கள் என்றான். ஆ. அவர்கள் கழுதையின் மேல் சேணம் வைத்துக் கொடுத்த பின் ஆ. அவன் அதன் மேல் ஏறி ஆ. தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ம். ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கிற அவனை கண்டு ஆ. யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் ஆ. நீர்தானா என்று அவனை கேட்டதற்கு ஆ. அவன் நான் தான் என்றான். ஆ. அப்பொழுது அவனை நோக்கி ஆ. என்னோட வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும் என்றான். ஆ. இப்போ अभी यहाँ पर தேவன் அவர்கிட்ட சொல்லுதாரு, परमेश्वर उसको बोलता நீ है, போகிற இடத்துக்கு तू जिस मार्ग पे जा रहा है, போகணும், जाना है, என்னுடைய வேலையை செய்யணும். मेरा काम तो करना है. அந்த நிலத்துல उस जगह पर எவனிடத்துலயும் போய் फिर कहीं पर भी जाते ஒரு கலையும் தண்ணியும் एक एक गिलास पानी, ஒரு ரொட்டி துண்டுனாலும் வாங்கி திங்க கூடாது. एक टुकड़ा रोटी भी नहीं खाना है. அதாவது காணிக்கைய தசமபாகமா நீ அங்க வாங்க கூடாது. तो कोई भी दान या कोई लेना नहीं होगा. என்னுடைய வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு நீ வரணும். मेरा केवल वचन को बोलकर आना है. அதுவும் கட்டளை. ये भी एक आज्ञा है. நீ போகிற வழியா திரும்ப கூடாது. तू जिस मार्ग से जा रहा है उससे नहीं लौटना है. இன்னைக்கு நம்ம ஊர்ல நிறைய காரியங்கள் இப்படி நடக்கும். आज हमारे गांव में ऐसा बहुत होता है. ஒரு சில காரியங்களுக்கு போனாங்கன்னா कुछ जगह पे कुछ काम के लिए गया, ஒரு ஊருக்கு போகிற வழியா போகாம एक गांव में जाने के वैसे नहीं जाएगा, வேறொரு வழியா திரும்பி வருவாங்க. कहीं दूसरे मार्ग से आएगा. ஆனா அதுக்கு உதாரணம் எங்க தான் இருக்குது? इसका उदाहरण कहाँ पर है? பைபிள்ல தான் இருக்குது. वो कलम नहीं दिया गया है. போகிற வழியா திரும்ப கூடாது, जिस मार्ग से तुझे வேற வழியா வரணும். दूसरे मार्ग से आना है. இப்ப இந்த கிழவனான தீர்க்கதரிசி अभी ये जो बूढ़ा नबी है தன் கிழவன் கிட்ட பிள்ளைகிட்ட கேக்குறான், अपने बच्चे से कहता है, அவன் எந்த பாதையா போனான்? वो कौन से मार्ग से गया? அவன் இந்த வழியா போனான். वो इस मार्ग से गया. அவன் அப்படியே பின்தொடர்ந்து போறான். वो इसके पीछे जाता
இப்ப பின் தொடர்ந்து போய் उसके पीछे जाते समय அந்த தீர்க்கதரிசி அவனை பிடிச்சு उस नबी उसको पकड़कर, நானும் ஒரு தீர்க்கதரிசி தான், मैं भी एक नबी हूँ, தேவன் என்கிட்ட பேசினாரு, परमेश्वर ने मुझसे बात किया, என் தாசனாகிய ஊழியக்காரன் வந்தான், मेरे दास सेवक आया, அவனை நீ போய் பார்க்கலையே, तो उसको जाके नहीं मिला, நீ அவனை ஏன் சந்திக்காம விட்டான் उसको क्यों नहीं मिला करके? அப்படின்னு என்ன கிட்ட வந்து சொன்னது யாரு? ऐसा मेरे पास आके किसने बोला? ஒரு தேவதூதன் தான் சொன்னான். एक परमेश्वर का दूत बोला। அப்படின்னு அவன் என்ன சொல்றான்? वो ऐसे क्या बोलता है? பொய் சொல்றான். झूठ बोलता है। பொய் சொல்லி झूठ बोलकर 17 வசனத்துல இருந்து படிப்போம். 17 वचन से पढ़िए। ஏனென்றால் ஆ. நீ அப்பம் புசியாமலும் நீ அப்பம் புசிக்க கூடாது, அங்கே தண்ணீர் குடியாமலும் அந்த இடத்துல போய் நீ தண்ணி கொடுக்க கூடாது. நீ போன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று பாருங்க, देखिए, சொன்னவன் யாரு? बोला हुआ कौन है? அவன் ஒரு தீர்க்கதரிசினி தன்னை அறிமுகப்படுத்தினால, नबी करके अपने आप को इंट्रोड्यूस करता है। அவன் தன்னை ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு சொன்னதுனால, वो अपने आप को एक सेवक करके बताता है। தன்னை போலயே ஒரு ஊழியக்காரன் அப்படின்ன உடனே, अपने जैसे एक नबी करके, ஐயா தோத்திரம், ஐயா பாஸ்டர், ஐயா தோத்திரம் तो एक पास्टर प्रेज लॉर्ड करके बोलता है। அப்படின்னு சொல்லி ऐसा बोलकर தேவன் சொன்ன ரகசியத்தை அவனோட பகிர்ந்து கொள்றான். परमेश्वर के गुप्त बात को उसके साथ बात करता நீ है। இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு तो ऐसा नहीं करने का करके, நான் இவன் என்கிட்ட தேவன் சொன்னாரு. ऐसा परमेश्वर ने कहा करके, அதற்கு அவன், उसके लिए वो உம்மை போல நானும் தீர்க்கதரிசி தான், आपके जैसा मैं भी एक नबी हूँ, அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க रोटी खाकर पानी पीना, நீ அவனை திரும்ப அழைத்து तो उसको फिर से बुलाकर உன் வீட்டுக்கு கொண்டு வா अपने घर पे लेके आया। என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று एक बात का एक दूत ने मेरे पास बोला करके, அவனிடத்துல போய் சொன்னான். उसके पास जाके झूठ बोला। இப்ப இந்த தீர்க்கதரிசி, ये जो नबी है, இந்த தீர்க்கதரிசி ये जो नबी ஏவாள் மாதிரி இருந்தான். हवा के जैसा है। ஏவாள் அப்படித்தானே சொன்னா, हवा ने भी वैसे ही कहा, அவள் இப்போ புசிக்க கூடாது, தொடக்கூடாதுன்னு சொன்னாரு. उन्होंने कहा कि उसको छूना भी नहीं, उसको खाना भी नहीं। பிசாசு சொன்னா, शैतान ने कहा நீங்கள் அதை புசிக்கும் நாளிலே जिस दिन उसको खाएगा தேவர்களைப் போல மாறுவீர்கள். तो परमेश्वरों के जैसा बनोगे। இப்ப அந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு தன்னிலையில ஒரு ஸ்டடியான ஒரு மைண்ட் இல்லாம போச்சு. अभी ये जो नबी है उसका खुद का एक विचार नहीं था। என்னோடு சொன்ன தேவன் मेरे से जो बात किया, நீ புசிக்க கூடாது, குடிக்க கூடாது அந்த ஸ்தலத்துல சொன்னாரு. उस स्थान पे कुछ खाना भी नहीं पीना भी था। எப்படி இன்னொரு தீர்க்கதரிசி கிட்ட போய் அவனை கூட்டு வா எங்க வீட்டுல சாப்பிட சொல்லுன்னு சொல்லுவாரு? कैसे एक दूसरा नबी के पास जाकर कहा कि खाकर मुझे मेरे उसके घर पे चल। தேவனுடைய வார்த்தையை அவன் அங்க அவிசுவாசிக்க கூடிய சூழ்நிலையில வந்துட்டான். वहां पर परमेश्वर के वचन को अविश्वास करने लगा। அவன் நான் சொன்னது ஒரே வார்த்தையில விழுந்து போனான். उसने कहा कि वो एक ही शब्द को गिर गया। நானும் ஒரு தீர்க்கதரிசி தான் சொன்னதுனால उसने कहा केवल मैं भी एक नबी हूँ। அவன் திரும்ப வந்துட்டான். वो फिर से आ गया। அவன் தன்னுடைய ரகசியத்தை அவன்கிட்ட சொல்லிட்டான். वो अपने गुप्त बात को बताने लगा। இப்ப அவன் அப்படியே அழைத்து கொண்டு வரான். वो ऐसा उसको लिखे आता है। 19 படிங்க. 19 को पढ़िए। அப்பொழுது அவன் இவனோட திரும்பி போய் இவன் வீட்டிலே அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தான். ஆ. இப்போ अभी இவன் திரும்ப போய் वो फिर से जाकर தேவன் விலக்கிற அந்த ஸ்தலத்துக்கு போய் परमेश्वर ने जिसे अलग किया उस स्थान पे जाकर அந்த தீர்க்கதரிசி சொன்ன பொய்யை நம்பி उसने उस नबी का उस झूठ को भरोसा किया। மெய்ப்பொருளாகிய தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி परमेश्वर के महत्व वो वचन को छोड़कर அங்க போய் அப்பம் குசித்து சாப்பிட்டு உட்கார்ந்தாச்சு. वहां पर रोटी खाकर पानी पीने लगा। அப்போ तभी தேவனுடைய வார்த்தை परमेश्वर का जो वचन है தான் அனுப்பப்பட்ட அந்த தீர்க்கதரிசிக்கு வந்தும் अपने पास उस भविष्यवक्ता के पास आकर அவன் அதை தன் கண்களால கண்டும் उसने अपने आंखों से देखकर கண்டாமல. देखा ना। நான் சொல்ல புரியுதா? मैं क्या बोलता समझ रहे हो? ஹல்லேலூயா. हालेलुया। அவன் சொல்லுதா உன் பலிபீடம் வெடிக்கும் அப்படிங்க. उसने कहा कि तेरा मेज जो है वेदी वो फटेगा। அந்த நேரமே அது வெடிக்குது. उस समय पर वो फट जाता है। அவனை பிடிங்கள்னு சொன்ன ராஜாவுடைய கை நீட்டின கை நீட்டின வண்ணமாகவே இருக்குது, திரும்ப எடுக்க முடியல. पकड़ो करके राजा ने कहा उसका हाथ बढ़ा हुआ हाथ ऐसे ही रह गया। ரெண்டு அற்புதங்கள் அந்த ஸ்தலத்துல அவன் கண்டும். वहाँ पर दो अद्भुत चीज को उसने देखकर பின்னால இருந்து வந்தவன் पीछे से जो आया उसने நான் தேவனுடைய ஊழியக்காரன் சொன்ன உடனே मैं परमेश्वर का नबी होकर के सुनते ही இந்த கிழவனுடைய வயசை பார்க்கான். इस बूढ़े का उम्र को देखता இது है। ரொம்ப வயசான பாஸ்டர், ये तो बहुत जुना पास्टर அவர் है। சொன்னா சரியா தான் இருக்கும், ये बोला तो सही होगा। அவர் சொல்றதெல்லாம் சரியா தான் இருக்கும். ये जो बोला वो सही होगा। வயசு ஆயிட்டுனால அவன் சொல்லதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. ऐसा नहीं कि वो जो उम्र होगा तो वो बोल रहा सच्ची होगा। அதே மாதிரி அவன் ஒருத்தன் மௌனமா இருந்தாலும் அவன் ரொம்ப ஞானியும் கிடையாது. ऐसा नहीं कि एक जन बहुत शांत है तो बहुत ज्ञानी है। சிலர் ரொம்ப மௌனமா இருப்பாங்க, कुछ लोग बहुत शांत रहते அவன் हैं। ரொம்ப அறிவாளி அப்படின்னு நினைப்பாங்க. वो सोचते हैं कि वो बहुत ज्ञानी है, வாய் திறந்துட்டான்னா உள்ள இருந்து வரதெல்லாம் குப்பையா தான் வரும். लेकिन मुंह से निकलता पूरा कचरा ही निकलता है, அவன்கிட்ட இருக்கதே குப்பை. क्योंकि इसके पास पूरा कचरा ही। அதனால அவன் வாயை திறக்காம மௌனமா இருந்தான். लेकिन वो मुंह खोल के पूरा ऐसे शांत था। என்னைக்கு அவன் வாயை திறப்பானோ जिस दिन वो मुंह खोलता था அவனிடந்து வரதெல்லாம் குப்பை தான் வரும். उसके मुंह से पूरा कचरा निकलता ஏன்னா அவன் இருதயத்துல ஒண்ணுமே இல்லையே. क्योंकि उसके हृदय में कुछ नहीं है। மௌனமா இருக்கிறதுனால ஞானியா ஆக முடியாது. शांत रहने वाला जो ज्ञानी भी नहीं।
அறிவானவனா வயசானவனா இருந்தாலும் அறிவாளியமாக மாண்டது. बूढ़ा उम्र से है तो उसका अर्थ ये भी नहीं कि बहुत बड़ा ஏலி ரொம்ப வயசானவன். एली है, बहुत उम्र से था। இஸ்ரவேல்ல மிகப்பெரிய ஆசாரியன். इस्राएल में सबसे बड़ा वो याजक था। ஆனா ஆண்டவர் परमेश्वर ஒரு குட்டியோண்டு பையன் சாமுவேல்ட்ட பேசினாரு. एक छोटा बालक शमूएल से बात किया। ஒரு குட்டியோண்டு சாமுவேல்ட்ட பேசினாரு. एक छोटा बालक शमूएल से बात किया। 60 வருஷம் 70 வருஷமா தேவனுக்கு தூபம் காட்டி ஆராதனை பண்ணது யாரு? 60 साल 70 साल परमेश्वर को धूप जला के दिया किसने? ஏலி. एली ने। ஆனா அவன்கிட்ட பேசல. लेकिन उससे बात नहीं किया। வேதியில போய் ஒரு சின்ன ஒரு துளி ரத்தத்தை தெளிக்க கூட இல்ல சாமுவேல். लेकिन वेदी पे जाके एक छोटा सा लहू को भी ना वो शमूएल। இஸ்ரவேலின் ஜனங்களுக்காக ஒரு சின்ன விண்ணப்பம் பண்ணல சாமுவேல். लेकिन शमूएल ने इस्राएली लोगों के लिए एक विनती भी नहीं किया। தேவன் அவன்கிட்ட பேசினாரு. लेकिन परमेश्वर ने शमूएल से बात किया। நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? आपने मुझे बुलाया क्या? நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? आपने मुझे बुलाया क्या? ஏலிக்கு சொல்லுதான். एली यहाँ बोलता है ஒருவேளை இந்த பையனை கூப்பிட்டது தேவனா இருந்தால் हो सकता है जिसको बुलाया परमेश्वर கர்த்தாவே சொல்லும் परमेश्वर बुलाया बोलिए அடியேன் கேட்கிறேன்னு சொல்லியா? सुनता है करके बोलिए करके சொன்னது மட்டும் இல்ல, केवल ऐसा बोला नहीं। மறுநாள் அவன்கிட்ட கேட்கறான் जो अगला दिन उसको தேவன் पूछा, அவன்கிட்ட என்ன பேசினாரு. परमेश्वर उससे क्या बात की? வயசானதுனால தேவன் அவன் அங்கீகரிக்கான்னு அர்த்தம் கிடையாது. ऐसा जरूरी नहीं कि उसका उम्र बढ़ गया तो परमेश्वर उसको स्वीकार சின்ன करेगा। பையனா இருந்தா அவனை நிராகரிக்கான்னு அர்த்தம் கிடையாது. ऐसा नहीं है कि जो छोटा है तो उसको इनकार करेगा। நீங்கள் தேவனுக்கு விரோதமா இருந்தா लेकिन आप परमेश्वर के विरोध होगा तो ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை கல்லுகளினால உருவாக்கும் அப்படின்னாரு. रात वंश इस पत्थर से भी वंश बना दूंगा। அந்த கல்லு பேச நீ பேசாட்ட அப்படின்னாரு. तू बात नहीं करेगा ये पत्थर बात करेगा। அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். वो सर्वशक्तिमान परमेश्वर அவர்கிட்ட இருக்கிற வல்லமைக்கு அளவே கிடையாது. उसके पास कोई लिमिट ही नहीं है। அவர் என்ன வேணாலும் செய்வாரு. कुछ भी कर सकता है। நீ ஏன் இதை செய்வான்னு அவர்கிட்ட போய் நிக்கிறதுக்கு எவனுக்கும் தைரியமும் கிடையாது. किसी को भी धैर्य नहीं है कि उसके सामने जाके खड़ा रहने की அழிந்து போவான். वो नाश हो जाएगा। அழிந்து போவான். नाश हो जाएगा। அவருக்கு விரோதமா उनके विरोध में அவரோட அபிஷேகம் பண்ண ஊழியக்காரனுக்கு விரோதமா ஒருத்தன் எழும்புனா उनके विरोध में अभिषेक किया व्यक्ति के खिलाफ खड़ा होगा தேவன் तो விட மாட்டாரு. परमेश्वर नहीं छोड़ेगा। தேவன் யாரை கொண்டு எதையும் செய்வாரு. परमेश्वर किसको भी रखी அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். वो सर्वशक्तिमान परमेश्वर है। வாங்க यहाँ पर देखिए 21 वசனத்துக்கு வாங்க. 21वां वचन है 21 22 அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கைக்கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி. இப்ப பாருங்க, यहाँ पर देखिए தேவன் நியாயமா யார்கிட்ட பேசணும்? परमेश्वर देखने का तो सच में किससे बात करना चाहिए? யூதாவிலிருந்து வந்த தீர்க்கதரிசிகிட்ட தான் பேசணும். यहूदा से आया उस नबी से बात करना चाहिए था। அவன் தான் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்தான். उसी ने ही परमेश्वर का वचन बुलाया। ஆனா தேவனுடைய வார்த்தையில இருந்து அவன் டக்குன்னு விலகின உடனே लेकिन जैसा परमेश्वर के वचन से वो लंबा हो गया करके தேவன் அவன்கிட்ட இருந்து டக்குன்னு விலகிட்டார். परमेश्वर से लंबा हो गया। விலகி लंबा होकर பொய் சொன்ன தீர்க்கதரிசி மூலமா பேச ஆரம்பிச்சிட்டாரு. जो झूठ बात कर रहा है उस भविष्यवक्ता से बात करने लगा। யாரையும் எப்பவுமே எடுத்து நிறுத்தக்கூடிய சர்வ வல்லமுள்ள தேவன். किसको भी कभी भी लेके खड़ा करने वाला सर्वशक्तिमान परमेश्वर है। இஸ்ரவேல்ல அந்த தீர்க்கதரிசி இருந்தும் इस्राएल में वो भविष्यवक्ता नहीं था। செய்தி அவனிடத்துல போகாம उसके अनुसार नहीं गया। யூதாவில இருந்து அனுப்புனாரு. यहूदा से भेजा गया। யூதாவின் தீர்க்கதரிசியோ यहूदा का जो नबी है தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகினதுனால परमेश्वर के वचन से लंबा गया। பொய் சொன்ன தீர்க்கதரிசி கிட்ட தேவனுடைய வார்த்தை வருது. झूठ बोलने वाला उस नबी के पास परमेश्वर का वचन होता है। தேவனுடைய வார்த்தை அந்த மனுஷங்கிட்ட வந்து परमेश्वर के व्यक्ति के पास இப்ப அவன் ஆவியில பேசுறான். वो आत्मा में बात करता है। தேவனுடைய ஆவி நிறைய நிரப்பப்பட்டவன பேசுறான். परमेश्वर का आत्मा भरकर वो बात करता है। 22 வசனம் சொல்லுது, 22वां वचन कहता है அப்பம் புசிக்கவும் जो रोटी खाना தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று पानी पीना नहीं करके कहते हुए அவர் விலக்கின ஸ்தலத்துக்கு நீ திரும்பி வந்து तू उन्होंने जो अलग किया उस स्थान में तू आकर அப்பம் புசித்து रोटी को खाकर தண்ணீர் குடித்தபடியினால் पानी पिया इसलिए உன்னுடைய பிரேதம் तेरा जो ये லாஸ் लाश है உன்னுடைய பிரேதம் तेरा जो लाश है உன் பிதாக்கள் கல்லறையிலே சேருவதில்லை तेरे पुरखाओं के कब्रिस्तान में नहीं दिया जाएगा என்று கர்த்தர் சொல்லுகிறார். ऐसा परमेश्वर यहोवा कहता है। அப்ப தேவன் விலக்கினாரு. परमेश्वर ने अलग किया। இவனுக்கு அவ்வளவு ஒரு நிச்சயத்திருந்து अभी इसको इतना बोलकर भी நாம் இன்னைக்கு எப்படி இருக்கோம்? आज हम कैसे हैं? அவனை விட்டுருங்க. उसको छोड़िए। நமக்கு தேவன் எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்தார். आज परमेश्वर ने हमारे साथ इतना अद्भुत काम किए। நீங்கள் சின்ன கூட்டம் தாங்க. भाई एक छोटा झुंड है உலகத்தாருக்கு நடக்கக்கூடாத பெரிய பெரிய அதிசயங்கள் எல்லாம் இங்கதான் நடக்குது. जो संसार में बड़ा बड़ा अद्भुत काम है तो वो इधर होता है, இங்கதான் நடக்குது. यहीं पर होता है। தேவன் செய்கிற அதிசயங்களை परमेश्वर ने किया अद्भुत, இவ்வளவு பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் इतना बड़ा किया अद्भुत काम இந்த உலகத்துல உள்ள ஸ்தாபனத்துல உள்ளவங்களுக்கு நடத்தி இருந்தால் वो संसार में किया उस संस्था के कलिशा को அவர் செய்திருந்தா यदि किया होता तो அந்த ஜனங்கள் இன்னும் எவ்வளவோ பக்தி பரவசமா இருப்பாங்க. वो लोग कितना तो और भक्ति में और बढ़ते
करते थे। நமக்கு தேவன் செய்த அற்புதம் எவ்வளவு. परमेश्वर ने हमको किया, அவர் இன்னைக்கு உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். आज आपको जीवन को दिया, இது பெரிய அதிசயம். ये बहुत बड़ा अद्भुत काम है। அவர் இன்னைக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. आज हमको बहुत अच्छे से handle அவருடைய किया। சமூகத்துல வந்து உட்கார்ந்தக்கூடிய அளவுல உங்களுக்கு நல்ல மனசை கொடுத்திருக்கிறாரு. आज आपको उनके समुख में अच्छा मन दिया, आपको लेकर சில காரியங்களை அவர் தவிர்ப்பாரு. कुछ चीज को अलग करते हैं। தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு. परमेश्वर ने दाऊद को चुनकर ஆனா रखा, சாமுவேல் அங்க வந்து लेकिन सामुएल वहां पर आकर பெரிய பையன் அழகா இருக்கான், நல்ல வாட்டச்சாட்டமா இருக்கான்னு அவனை தான் பார்த்தான். वो बड़ा व्यक्ति अच्छा हाइट बॉडी उसको देखा, ஓ இவன் தானோ இஸ்ரேலுக்கு ராஜா அப்படின்னா उसने कहा कि यही इस्राएल का राजा है। ஆண்டவர் சொன்னார் அவனை விலக்கு அப்படின்னாரு. परमेश्वर ने कहा इसको लंबा कर। தேவன் விலக்குன்னா விலக்கிறணும். परमेश्वर ने लंबा किया मतलब लंबा அடுத்த ஒருத்தன் வரான், किया। उससे अगला आता है, அவனும் அதை விட நல்லா இருக்கிறான். वो भी उससे भी अच्छा है। ஓ இவன் தானோ ராஜா, यही राजा है क्या? ஆண்டவர் தலைவர் அவனை விலக்கு அப்படிங்கிறாரு. परमेश्वर इसको बोलते उसको भी अलग कर। தேவன் நம்ம விட்டு சில காரியங்களை விலக்கும் போது परमेश्वर हमसे कुछ चीज को अलग करते हैं। சாமுவேல் சோர்ந்து போனாங்க. सामुएल बहुत मायूस हो गया, உன்கிட்ட இவ்வளவுதானா பிள்ளைகளு, मेरे पास इतना ही बच्चे लोग हैं क्या? 7 பேர் வந்து ஆண்டவர் 7 பேரையும் போட்டாரு 7 लोग आए, 7 लोग को निकाल दिया। அப்படின்னு அவன் மனசு நோகப்பட்டு वो போனான். उसका मन को दुखित होकर அவன் சொல்றான் இன்னும் ஒருத்தன் இருக்கான், उसने कहा कि और एक जन है, அவன் கடைக்குட்டி பையன், वो एकदम छोटा बच्चा அங்க लास्ट, ஆடு மேய்ச்சிட்டு கிடக்கான், वो वहां पर भेड़ चलाता है, அவனை அழைத்து வா, उसको बुला कर ला, அவன் வர வரைக்கும் நான் பசிக்க மாட்டேன். वो आने तक मैं नहीं खाऊंगा। தேவன் உங்களுக்கு परमेश्वर आपको தாவீதை ராஜாவாக ஆக்கணும்னு நினைச்சிருந்தா आपको यदि राजा करना है तो அதுக்கு இடையில எத்தனை பேர் வந்தாலும் சரி उसके बीच में कितना भी लोग आने दो, விலக்கி விட்டுருவாரு. उसको अलग कर दे। அவர் விலக்கி விடுவதற்காக उसको अलग करने के लिए மனஸ்தாபப்படுகிற தேவன் அல்ல. मन को पश्चाताप करने वाला नहीं है, அவர் அதை பற்றி வருத்தப்பட மாட்டாரு. वो उससे पश्चाताप नहीं அவனை ஈசாயினுடைய பிள்ளைகள் தான், वो भी सब सारे ईसाई के बच्चे, அதை பற்றி அவருக்கு பிரச்சனை இல்ல. उसको उससे फिक्र नहीं है, அவருக்கு தேவை தாவீது தான். उनको चाहिए दाऊद केवल। தேவன் அழைப்போ परमेश्वर को அவர் बुलाकर தெரிந்து கொள்ளுதல் उसको बुला चुनने का जो चीज है, நம்ம நொந்து போகும். हम मायूस हो जाएंगे, அவர் சிரித்துக்கிட்டு இருப்பாரு. वो हंसते रहेंगे, ஏன்னா அவர் உங்களுக்கு விரோதமாக क्योंकि वो आपके विरोध में ஒரு காலம் தீங்கு நினைக்க वो மாட்டார். कभी भी बुरा नहीं चाहेगा, அவர் உங்களுக்கு நன்மை செய்கிற वो தேவன். आपको हमेशा अच्छा करेगा। தன்னுடைய பிள்ளைகளுக்காக आपके बच्चों के लिए அவர் பறந்து காக்கிற பட்சியை போல இருப்பாராம். வேதம் சொல்லுது उकाब के पक्षी के समान आपको देखते रहेगा, பறந்து காக்கிற பட்சியை போல இருப்பாராம். वो जो उकाब के पक्षी जैसे आपको देखते எப்படி रहेगा। ஒரு குருவி ஒரு கூட்டுக்கு மேல குஞ்சியை பொரிச்சிச்சுன்னா जैसा एक घोंसले के ऊपर एक अंडा फूलता है, ஆண் பறவை இறப்ப பார்க்க போச்சுன்னா जो मादा हो रहता है அந்த பெண் பறவை வந்து அது மேல உட்காருக்கும். वो नर उसके ऊपर आकर बैठता है, பெண் பறவை போச்சுன்னா ஆண் பறவை இருக்கும். नर उड़ जाता तो मादा அந்த बैठता है। குஞ்சுகள் மீது கண்ணும் கருத்துமா இருக்கும். वो दोनों पूरा बच्चे लोग उसको एकदम जागरूक रहते हैं। அவருடைய நாமத்தினால நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால பாவ மன்னிப்பு பெற்றிருக்கிறீங்க. आपने परमेश्वर यीशु मसीह के नाम से बपतिस्मा लिए, உங்களை அப்படியே போங்கன்னு விட்டுட்டு आपको ऐसे ही छोड़कर அவர் அப்படியே போயிடுவாரா? वो ऐसे जाएगा क्या? போக மாட்டாரு. नहीं जाएगा। அவருடைய நாமத்தினால இன்னைக்கு அவருடைய நாமத்தை எத்தனையோ கல்விமான்கள் ஏற்றுக்கொள்ள முடியல. आज कितने तो उनके नाम को जो पढ़ा लिखा नहीं ले पा रहे हैं, நாம ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். हमने उसको स्वीकार किया है। உங்களை விட பெரியவன் அவருக்கு முன்பாக வேற யாரு? आपसे बढ़कर उनके सामने कौन है? உங்களை அவர் தள்ளிடுவாரோ? वो ऐसा आपको छोड़ देगा क्या? தள்ள மாட்டாருங்க. नहीं छोड़ेंगे। அவர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு இருக்காரு. उन्होंने कहा कि तुझे मैं आशीर्वाद ही आशीर्वाद करूंगा। வானம் என்னுடையது, आकाश मेरा है, பூமி என்னுடையது, पृथ्वी मेरा है, சர்வசேனை என்னுடையது. सारा सेना मेरा है, எல்லாம் அவருடைய இருந்தால், सारी चीज उनका रहकर भी, அவர் நம்முடைய தகப்பனா இருந்தால், वो हमारा पिता रहकर, நீங்கள் அவருடைய பிள்ளைகளா இருந்தா आप उनके बच्चे रहेंगे तो தகப்பனுடைய சொத்து யாருக்கு சொந்தம்? पिता का जो सारा जायदाद किसका है? நீங்கள் அவருடைய பிள்ளைகளா இருந்தா यदि आप उनके बच्चे रहेंगे, எத்தனை பேர் அவருடைய பிள்ளைகள் அலையிலே சொல்லலாமா? कितने लोग उनके बच्चे हमें बोलेंगे? அலையிலேயே சத்தம் வர மாட்டேங்க. नहीं, அலையிலியா? नहीं। அவர் தகப்பன், वो परमेश्वर हमारे நான் அவருடைய பிள்ளைங்க. हम उनके बच्चे हैं। என்ன மிஞ்சி என் தகப்பன் மேல எவன் பாசமா இருப்பான்? मेरे से ज्यादा मेरे पिता के ऊपर कौन प्रेम रखेगा? என்ன மிஞ்சி என் தகப்பன் மேல எவன் பாசமா இருப்பான்? मेरे से ज्यादा मेरे पिता के ऊपर और कौन प्रेम रखेगा? பரவாயில்ல, நான் எங்க அப்பன் சொல்லி கேட்காம சுத்திட்டு இருப்பேன். ठीक है, मैं मेरा पिता का बात नहीं सुनती घूमता रहेगा, ஆனா எங்க அப்பனை எங்க அம்மா எவனாவது திட்டுனாமனா लेकिन मेरे माँ पिताजी को किसने गाली அந்த दी? இடத்துல சண்டை போட்டு உருண்டுருவேன். वहाँ पर उस जगह पे झगड़ा हो जाएगा। எங்க அப்பனே எங்க அப்பைய யாராவது திட்டுனாமனா या यदि किसी मेरे पिता को किसने गाली दी? சொன்னவனை உச்சி முடியை பிடிச்சுக்கிட்டு எடுத்துட்டு உருண்டுருவேன். वो उस सामने वाले से झगड़ा कर दूंगा, ஏன் அவர் யாரு? क्योंकि वो कौन है? என்னுடைய தகப்பன். वो मेरा पिता है। நம்முடைய யுத்தம் யார்கிட்ட இருக்குது? हमारा युद्ध किसके साथ है? வானசேனுடைய பொல்லாத ஆவிகளோட இருக்குது. आकाश मंडल के दुष्ट आत्मा से के साथ है। அதோட யுத்தம் பண்ணதுக்கு நாம கொஞ்சம் சளைத்தவங்களா? उनके साथ हम युद्ध करने के लिए உபாச கூட்டமணி போட்டா நம்ம முழங்கால் போட்டு நிப்போமா? उपवास प्रार्थना मीटिंग घुटने टेक के रहेंगे क्या? நம்முடைய ஆவி, हमारा जो आत्मा, நம்முடைய வார்த்தை हमारा जो वचन, அந்த பிசாசுகளை उस शैतान को விரட்டி अடிக்குமா अடிக்காதா? वो भगा भगा के मारेगा क्या? அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருந்தால், वो सर्वशक्तिमान परमेश्वर होगा। நீங்கள் அவருடைய பிள்ளைகளா இருந்தா आप उनके बच्चे होंगे तो அவர் சொன்னாரு, उन्होंने कहा நான் சொல்லாகும் मैं जो बोलूंगा होगा, கட்டளையிட वो जो आज्ञा दूंगा
நிற்கும். वो स्थिर रहेगा। ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் வச்சிருக்கிறாரு. बहुत बड़ा बात को रखा है, ரொம்ப பெரிய வச்சிருக்காரு. बहुत चीज को, बड़े बड़े चीज को रखा है। என் நாமத்தினாலே मेरे नाम से, நீ என் நாமத்தினால எதை கட்டுவாயோ मेरे नाम से तू जो कुछ बांधेगा அதை நான் उसको मैं பரலோகத்தில் கட்டிடுவேன். स्वर्ग में बांधूंगा। இன்னைக்கு நிறைய அந்த செய்வனை வைக்கிறவங்க எல்லாம் கட்டுவாங்க. बहुत सारे लोग मंत्र रखने के वाले लोग करते हैं, அவன் தொழிலை கட்டுவான், वो उसके धंधे को बांधता है, சில காரியங்களை செய்வாங்க. कुछ चीज को करते हैं, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். हमने सुने हैं। அவன் இன்னொரு மந்திரவாதிட்ட போய் அதை உழைச்சிருவான். फिर वो दूसरा वो भावी करने वाले उनके पास जाके खोल देगा। ஆனா लेकिन நீங்க முழங்கால்ல கட்டினேன்னு வச்சுக்கிடுங்க, यदि आप घुटने टेक कर बांधेंगे तो உங்களை தவிர வேற எவனும் அவுக்க முடியாது. आपके सिवा कोई नहीं खोलेगा, உங்களை தவிர வேற எவனும் அவுக்க முடியாது. आपके सिवा कोई नहीं खोलेगा। ஏன்னா நீங்க கட்டுறது பரலோகத்துல ஆண்டவர் கட்டி வச்சிருப்பாரு. क्योंकि आप जो बांध रहे हो स्वर्ग में परमेश्वर बांध रहा है। நீங்கள் என் நாமத்தினால எதை அவிழ்ப்பீர்களோ आप उनके नाम से जो कुछ खोलेगा அதை நான் அவிழ்ப்பேன். उसको मैं खोलूंगा। ஒரு இஞ்சி கூட முன்ன பண்ண போவாதுங்க. एक इंच भी आगे पीछे नहीं होगा, எவனும் அசைக்க முடியாது. किसको भी नहीं होगा। சர்வ வல்லமுள்ள தேவனுடைய பிள்ளைகள் நாம. सर्वशक्तिमान परमेश्वर। ஹல்லேலூயா. हालेलुया। கீழே படிப்போம். 24 24वां वचन। அவன் போன பிற்பாடு ஆ. வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு ஆ. அவனை கொன்று போட்டது. ஆ. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது. ஆ. கழுதை அதனண்டையிலே நின்றது. இப்ப அவன் போறான். अभी वो जा रहा है, இப்ப எப்படி போறான்? अभी वो कैसे जा रहा है? சந்தோஷமா போறானா துக்கத்தோட वो போறானா? आनंद के साथ जा रहा है, दुखित हो रहा है? துக்கத்தோட போறான். वो दुख के साथ जा रहा இந்த है। கிழவன் தீர்க்கதரிசி वो जो बूढ़ा जो नबी था, ரொம்ப வயசாயிட்டு वो बहुत उम्र हो गया, இவன் தேவனுடைய மனுஷன் நம்பி போயிட்டானே. वो परमेश्वर का बच्चा के मैं विश्वास होकर मैं गया। இன்னைக்கு தேவன் அவன் மூலமா பேசி என்ன இப்படி சபிச்சிட்டாரு. आज परमेश्वर उसके साथ बात रख के मुझे श्रापित कर दिया। அவனுடைய பிரயாணம் மன உளைச்சலோட போய்கிட்டு இருக்கு. उसका जो यात्रा बहुत दुखित होकर जा रहा है। அங்கே அவனை ஒரு சிங்கம் அடித்து கொண்டது. वहाँ पर उसको एक सिंह ने मार दिया। ஆ. கழுதை அதன் அண்டையில் நின்றது. वो गधा उसके वहाँ पर खड़े रहकर, சிங்கமும் பிரேத அண்டையில் இருந்தது. सिंह भी उसके सौ के पास खड़ा था। இப்ப போறவங்க வாரவங்க அதை பாக்குறாங்க. आने वाला जाने वाला उसको देख रहा है। அந்த பக்கம் ஒரு பிரேதம் கிடக்குது, ஒரு ஆள் செத்து கிடக்கான். वहाँ पर एक जन मरा हुआ गिरा है, அது பக்கத்துல ஒரு கழுதை நிக்குது, उसके बाजू में एक गधा खड़ा है, ஒரு சிங்கமும் படுத்து கிடக்கு. एक सिंह भी सोया है। இந்த சிங்கம் அந்த கழுதையை கொல்லல, ये सिंह उस गधे को नहीं मारा, அந்த மனுஷனை கொன்னது. वो उस मनुष्य को मारा। ஒரு பொய், एक झूठ, ஒரு பொய்யான தீர்க்கதரிசி. एक झूठ भविष्यवक्ता। என் இடத்துல தேவன் ஒரு வார்த்தையை சொன்னா मेरे पास परमेश्वर एक शब्द को बोला, அந்த வார்த்தையில நான் உறுதியா நிக்கணும். मैं उस वचन में स्थिर रहना चाहिए। உங்களுடைய விசுவாசம் அங்கதான் காணப்படும். आपका विश्वास वहीं पर दिखेगा। உங்க இடத்துல விசுவாசத்தை நீங்க எப்படி காட்டுவீங்க? आपका विश्वास आप कैसा दिखाओगे? நீங்கள் அந்த வார்த்தையில நின்று தான் காட்ட முடியும். आप भी उस वचन में रहकर ही दिखा सकते உலகம் हो। என்னவும் சொல்லட்டும், संसार कुछ भी बोले दो, சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே सर्वशक्तिमान यीशु मसीह के नाम से உங்களுடைய விசுவாசத்தை அப்படியே பிடிச்சுக்கிட்டு நின்னுங்க. आपको उनका विश्वास को पकड़ के रहिए। நாம் अசைக்கப்படுவதில்லை. हमें हिलाया नहीं जाएगा। இப்ப ரெண்டாவது அந்த அந்த தீர்க்கதரிசி அங்கிருந்து போறான். वापस से दूसरा भविष्य அந்த 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 கிழவன் தான் தீர்க்கதரிசி போய் वो जो बूढ़ा नबी वहां से जाते समय அவன் போய் वो जाकर ரெண்டாவது கழுதையின் மேல சேலம் வைத்து दूसरा उस गधे के ऊपर रखकर அந்த 28வது वचனம் படிப்போம். उस 28वें वचन को पढ़िए। அப்பொழுது அவன் போய் ஆ. வழியிலே கிடக்கிற அவன் பிரேதத்தையும் வழியிலே கிடக்கிற அவனுடைய பிரேதத்தையும் பிரேத தண்டையிலே கழுதையும் சிங்கமும் நிற்கிறதை கண்டான். ஆ, அந்த சிங்கம் பிரேதத்தை தின்னவும் இல்லை, அந்த சிங்கம் அந்த தீர்க்கதரிசனுடைய உடலை சாப்பிடல. கழுதையை முறித்து போடவும் இல்லை. ஆ, அப்பொழுது கிழவனான அந்த தீர்க்கதரிசி ஆ, தேவனுடைய மனுஷனின் பிரேதத்தை எடுத்து ஆ, அதை கழுதையின் மேல் வைத்து ஆ, அதற்காக துக்கம் கொண்டாடவும் ஆ. அதை அடக்கம் பண்ணவும் ஆ. தன் பட்டணத்திற்கு கொண்டு வந்து ஆ, அவன் பிரேதத்தை தன்னுடைய கல்லறையிலே வைத்தான். ஆ. அவனுக்காக ஐயோ என் சகோதரனே என்று புலம்பி துக்கம் கொண்டாடினார்கள். பாருங்க, देखिए இப்படிதான் நிறைய பேர் இருப்பாங்க. ऐसे बहुत लोग होंगे, அவனை ஊழியத்துல இருந்து கொண்டுருவான். उसको सेवकाई से मार கொண்டுட்டு ஐயோ ஐயோம்பா वो उसको मारने के बाद துக்கம் கொண்டாடுவான். दुख उठाएगा। பிறகு சொன்னான், இந்த கிழவன் வச்சிருக்கிற இடத்துல தான் எண்ணெய் வைக்கணும், அந்த தீர்க்கதரிசி வச்ச இடத்துல தான் எண்ணெய उस नबी को रखा उस जगह அடக்கம் பண்ணணும். அவன் சொன்னதெல்லாம் நடக்கும் वो அப்படின்னு. जो बोला होगा। தேவனுடைய வார்த்தையில परमेश्वर के वचन में நாம் நிலையாக தரித்து நிற்கணும். हम एकदम स्थिर से रहना है। நாம் அந்த நிலையில தரித்து நின்னோம்னா हम स्थिर से रहेगा तो தேவனை விட்டு நாம விலக மாட்டோம். परमेश्वर से हम अलग नहीं होंगे। இன்னும் ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். और एक हम वचन को देखेंगे। 1 ராஜாக்கள் पहला राजा 22வது 22वां अध्याय அதிகாரத்துல 22வது வசனம். 22वां अध्याय में 22वां वचन। எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். ஆ, அப்பொழுது அது நான் போய் ஆ, அவருடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. ஆ, அதற்கு அவர் ஆ. நீ அவனுக்கு போதனை செய்து ஆ, அப்படி நடக்க பண்ணுவாய், ஆ. போய் அப்படி செய் என்றார். ஆ. ஆதலால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த
ஆ. அவருடைய தீர்க்கதரிசிகளாகிய இவர்கள் எல்லாருடைய வாயிலும் கட்டளையிட்டார். ஆ. கர்த்தர் உம்மை குறித்து தீமையாக சொன்னார் என்றார். இப்போ अभी देखिए ஆகாப் ராஜா, आहाब जो राजा है, இஸ்ரவேலின் ராஜா யோசபாத் इसराइल का राजा यहोशापात, ரெண்டு பேரும் நட்பாயிட்டாங்க. दोनों दोस्त हो गए। ஒரு நேரத்துல சண்டை வந்துகிட்டே இருந்துச்சு. दिन उनका हमेशा झगड़ा होते रहते। ஆனா ஆகாப்பும் யோசபாத்தும் நட்பாயிட்டாங்க. यहाँ पर आहाब और यहोशापात दोस्त हो गया। அப்ப ஆகாப் சொல்றான், आहाब बोलता है யோசபாத்தை பார்த்து, यहोशापात को देखकर 4வது வசனம் படிங்க. 14 वचन को पढ़िए। நாலு. யோசபாத்தை நோக்கி, ஆ. கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று கேட்டான். இப்ப அவன் சொல்லுதான், अब वो कहता है கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு போனோம், गिलियद से रामोत से जाना है, அதுல யுத்தம் பண்ண நீர் என்னோட வர்றீரா? तो लड़ने के लिए तो मेरे साथ आएगा क्या? ஆ. யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, ஆ. நான் தான் நீர், ஆ. என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், ஆ. என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றார். இப்ப பாருங்க, अभी यहाँ पर देखिए எப்பவுமே हमेशा இஸ்ரவேலுக்கும் யூதருக்கும் इसराइल का और यहूदी का, உங்களுக்கு தெரியுங்களா? आपको पता है யூதர்ல 2 கோத்திரமும் यहूदी में 2 गोत्र, இஸ்ரவேல்ல 10 கோத்திரமும். इसराइल में 10 गोत्र। இப்போ अभी இந்த யூதா கோத்திரம், அதாவது தாவீதின் வம்சாவளியில உள்ளவங்க வந்து கொஞ்சம் நல்ல பக்தியாவே தான் வந்துகிட்டு இருந்தாங்க. यहूदा गोत्र से आता है वो दाऊद के वंशवाली, वो सब अच्छे से रहता है भक्ति। இஸ்ரவேல்ல வந்த ராஜாக்கள் எல்லாமே தேவனுக்கு விரோதமாகவும் इसराइल के राजा लोग जाते हैं वो परमेश्वर के विरोध में, தங்களை விக்கிரகாராயணத்துல அதிகமாக ஈடுபடுத்தியும் வந்தாங்க. अपने अपने आप को मूर्ति पूजक में वो वापर करते हैं। இப்ப ஆகாப்பும் யோசபாத்தும் ஒன்னா சேர்ந்த உடனே आहाब और यहोशापात मिलते ही ராமோத் நம்முடையது, रामोत हमारा है, அது யுத்தத்துல நம்மள எடுத்து பிடிக்கிட்டு போயிட்டான், वो हमारे से लड़ाई करके लेके गए, ரெண்டாவது நம்ம கொண்டு வரலாம். हमें फिर से वो लेके आना இப்ப है। யோசபாத்தினுடைய படையும் நம்ம படையும் சேர்ந்துச்சுன்னா अभी यहोशापात और हमारा दोनों का ये सेना मिलकर அந்த இடத்த நம்ம மீட்டு கொண்டு வந்துடலாம். जगह को हम छुटकारा पाएंगे। அதனால लेकिन इसलिए நாம என்ன பண்ணணும்? हमें क्या करना है? ஒரு ஒப்பந்தம் பண்ணோம். एक प्रतिज्ञा करेंगे। அவரு யோசபாத்தை கேட்கும் போது यहोशापात बोलते समय யோசபாத் சொல்லுதான், यहोशापात कहता है நான் தான் நீர். मैं ही आप हूँ। எப்படிங்க ஒரு அவிசுவாசியும் ஒரு விசுவாசியும் அவனை இவனும் ஒண்ணாக முடியும்? ऐसा एक विश्वासी और अविश्वासी एक हो सकता है। என்னுடைய ஜனங்கள் தான் உங்களுடைய ஜனங்கள். मेरे जो लोग हैं वो आपके लोग हैं। அப்படி ஆகவே முடியாது. ऐसा नहीं हो सकता। விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் இல்லை. विश्वासी और अविश्वास का कोई संबंध नहीं है। ஆனா लेकिन அதுக்காக பார்த்தா பேசக்கூடாது கிடையாது. ऐसा नहीं कि आप मिला तो बात नहीं करना है। கொள்வனை கொடுப்பனில எந்த விதமான விவகாரத்திலையும் போக கூடாது. लेन देन में कुछ नहीं होना चाहिए। அப்போ अभी இவங்க 2 பேரும் ஒப்பந்தம் பண்றாங்க. यहाँ पर लोग प्रतिज्ञा करते हैं। அப்பொழுது तभी யோசபாத் கேட்கிறான், यहोशापात पूछता है, தேவனுடைய வார்த்தையை நம்ம விசாரிப்போம். परमेश्वर के वचन को हम पूछेंगे। 6வது வசனத்தை படிங்க. 8वें वचन को देखिए। அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஆ. ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகளை கூடி வரச் செய்து, இப்ப 1 இல்ல 2 பேர் இல்ல, अभी एक नहीं दो नहीं, தீர்க்கதரிசிகளுடைய ஒரு பெரிய மந்தை, अभी जो भविष्यवक्ता अपना सॉरी उनका जो पूरा झुंड था, ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. एक बड़ा झुंड है। தீர்க்கதரிசி 1 இல்ல 2 இல்ல, एक भविष्यवक्ता दो नहीं, पूरा பெரிய கூட்டம் 400 பேரு. लगभग 400 लोग। ஆ. தீர்க்கதரிசிகளை கூடி வரச் செய்து, ஆ. நான் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா, ஆ. போகலாகாதா என்று அவர்களை கேட்டதற்கு ஆ. அவர்கள் போம், ஆ. ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் இப்ப என்றார்கள். தீர்க்கதரிசனுடைய வார்த்தைகள் தெய்வ வாக்கு. अभी नबियों का शब्द जो होता है परमेश्वर का शब्द होता था। அப்படிதானே? ऐसे ही ना நீங்களே ஒரு போல சொல்றாங்க, सभी लोग एक ही आवाज में बोलते அந்த हैं, இடம் நம்ம இடம் தான், वो जगह हमारे लिए है, அது ராஜாவுக்கு ஒப்பு கொடுக்கப்படும். वो राजा को सौंपा जाएगा। தேவன் அதை ஒப்பு கொடுப்பார். परमेश्वर तुम्हारे हाथों में सौंपेगा। ஆனா யோசபாத்துக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவி கொஞ்சம் இருக்குது. लेकिन यहोशापात के अंदर जो पवित्र आत्मा है, இந்த தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை அவனால கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியல. लेकिन इस भविष्यवक्ता का आवाज को स्वीकार नहीं कर रहा है। அப்ப ராஜா கிட்ட கேட்கான். वो राजा से पूछता है, பின்பு யோசபாத் फिर यहोशापात 7வது வசனம், 7वां वचन, நாம் விசாரித்து அறிகிறதற்கு मैंने जो पूछा इसमें இவர்களை அல்லாமல் ये लोग कोई नहीं, கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேற யாராகிலும் இங்கே இல்லையா என்று கேட்கிறான். परमेश्वर का भविष्यवक्ता कोई और नहीं है क्या? அப்பொழுது ராஜா फिर राजा யோசபாத்தை நோக்கி, यहोशापात से कहा, கர்த்தரிடத்துல விசாரிக்கிறதுக்கு இன்னொருத்தன் இருக்கிறான், परमेश्वर से पूछने के लिए एक जन है, இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்ன ஒருத்தன் இருக்கிறான், इम्ला का पुत्र मिकाया एक पुरुष है, நான் அவனை வெறுக்கிறேன், मैं उसको नफरत करता हूँ, அவனை நான் வெறுக்கிறேன். मैं उसको घृणा करता हूँ, ஏன்னா அவன் என்னோட ஒத்து பண்ண மாட்டான், क्योंकि वो मेरे साथ नहीं जाएगा, அவனுக்கு வழியே ஒரு தனி வழி. उसका नाम भी अलग है। இந்த பாருங்க 400 பேர் நம்ம பக்கம் எவ்வளவு அழகா நிக்கிறாங்க, देखो 400 लोग हमारे सामने कितना अच्छे से खड़े हैं, சுகபோகமா வாழ்றாங்க. कितना अच्छे से रह रहे हैं, நான் சாப்பிடுறது சாப்பாடு தான் அவங்களும் சாப்பிடுறாங்க. जो भोजन करते हैं वही भोजन ये करते हैं। ஆனா இந்த இம்லாவின் குமாராகிய மிகாயா இருக்கிறானே, ये जो इम्ला का पुत्र जो मिकाया है, எங்கேயாவது காட்டுக்குள்ள கிடப்பான். वो कहीं तो एक जंगल में होगा,
காது ரொட்டி தின்ட்டு இருப்பான். वो सूखा चपाती खाता होगा। அவன் நம்ம கிட்ட ஒத்தே வரமாட்டான். सर हमारा कोई लेन नहीं है। நான் அவனை அப்படி வெறுக்கிறேன், मैं उससे ऐसा घृणा करता அவனை हूँ। கண்டா கொண்டுடலான்னு இருக்கு. मैं उसको देखेगा तो मैं मार दूंगा। இல்ல அவன் அப்ப சொல்லுதான், वो बोलता है ஆனாலும் लेकिन நான் அவனை பகைக்கிறேன், मैं उससे घृणा करता हूँ। அவன் என்னை குறித்து वो मेरे लिए நன்மையாக அல்ல वो भलाई नहीं தீமையாகவே தீர்க்க தரிசனம் वो சொல்லுகிறவன். हानि का ही भविष्यवाणी करता है। அதற்கு யோசபாத் ராஜாவே, योशपात ने कहा நீர் அப்படி சொல்லக்கூடாது. राजा ऐसा ना कहो। ஒரு தீர்க்கதரிசி, एक भविष्यद्वक्ता, ஒரு ஊழியக்காரன் एक सेवक உம்மோடு ஒத்து போகலனாலும் यदि आपके साथ नहीं அவன் ஊழியக்காரனே, वो सेवक है, அவன்கிட்ட நீர் அப்படி சொல்ல வேண்டாம். उससे ऐसा मत बोलिए। நீ நம்ம அவன்கிட்ட விசாரிப்போம், हम उससे पूछेंगे அவன் என்ன சொல்லுதான்னு பார்ப்போம் वो क्या बोलते हैं देखेंगे। அப்படின்னு சொல்லுதான். वो ऐसा बोलता है। அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா फिर इस्राएल का राजा ஒரு பிரதானியை கூப்பிட்டு एक प्रधान को बुला நீ அவனை அழைத்து கொண்டு வா तो அப்படிங்கிறான். उसको बुला के लेके आया। இப்ப அவனை அழைத்து கொண்டு வரதுக்கு போறான். अभी उसको बुलाने के लिए वो जाता है। இப்ப 11வது வசனத்தை படிப்போம். अभी 11वें वचन को देखिए। கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா ஆ. தனக்கு இருப்பு கொம்புகளை உண்டாக்கி ஆ. இவைகளால் நீர் சீரியரை முட்டி ஆ. நிர்மூலமாக்கி போடுவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று. இப்ப அந்த 400 பேருக்கு தலைவனாகிய ஒருவன் अभी तो एक 400 भविष्यद्वक्ता तो एक सरदार இப்ப ஒரு இரும்பு கொம்பை உண்டாக்கி अभी एक लोहे का सिंह को बनाकर இதால முட்டி அப்படியே தூக்கி வீசிறாரு. उससे घुसाकर मार के फेंक दे। ஒரு பயம் உங்ககிட்ட நிற்க முடியாது. एक जन भी तेरे पास नहीं இது बचेगा। கர்த்தருடைய வார்த்தை அப்படிங்க. ये परमेश्वर का वचन है। ஆனா लेकिन பிரதானி ஒருத்தன் போய்கிட்டு இருக்கான். एक प्रधान जा रहा है யாரை கூப்பிடுறதுக்காக? उसको बुलाने के लिए। மிகாயாவை கூப்பிடுறதுக்காக. वो मिकाया को बुलाने के அவன் लिए। மிகாயாவை கூப்பிட போற நேரத்துல இவன் இரும்பு கொம்பை உருவாக்கி இப்படி சொல்லுதான். वो मिकाया को बुलाने के समय ये अपने आप को ये सिंह बना के उसको मार। இப்ப அவர்கள் சொன்ன வார்த்தையை மேலும் அவன் உறுதிப்படுத்துதான். वो उनके बोलने वाले के वचन के ऊपर वो बोलता है। இப்ப 13வது வசனத்துக்கு வரும். अभी 13वां वचन क्या है? மிகாயாவை அழைக்க போன ஆள் அவனுடன் பேசி இப்பதான் மேட்ரு. अभी यही मेन है। இப்ப மிகாயாவை ஒரு விதத்தை போய் அழைக்க போறான். अभी मिकाया को बुलाने जा रहे हैं। அவனோட பேசுறான். இதோ தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் ஏக வாக்காய் ராஜாவுக்கு நன்மையாய் இருக்கிறது. இப்ப பாரு, अभी देखिए நீர் ஒருத்தன் ஒண்டி அங்க எங்கேயுமே சுத்தி அலையாதையும். तुम अकेले यहाँ वहाँ मत घूमिए। 400 பேர் ஏக வாக்கா இருக்குது. 400 लोग परमेश्वर का वचन बोल रहे हैं। இப்படியே காஞ்ச தொலியுமா இருக்கான் அவன். वो ऐसा सूखा है क्या? நெய்யும் பாலுமா சாப்பிட்டு கொழு கொழுன்னு இருக்கிறான் ராஜ போஜனம். दूध पी के एकदम अच्छे से है। எவ்வளவு அழகா இருக்கிறான் அவன். इतना अच्छे से है। ஒரு கூட்டமா இருக்கிறத விட்டு நீர் ஒத்தையில அப்படி கடந்துட்டு தள்ளாட்டு கிடைக்கிறது. एक झूठ में रहने को छोड़ के अल्लाह कैसा घूम रहे இது हैं। நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. तुमको एक अच्छा मौका मिला है। ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீ ராஜாவை பார்க்க போறா. 2 दिनों के बाद तुम राजा को मिलने जा रहे இந்த சந்தர்ப்பத்துல हैं। इस समय पर நீ ராஜாவை அண்டிட்டியன்னா तुम राजा के साथ आ गए तो உன் வீடு தங்கத்தால வெள்ளியால நிறைஞ்சிரும். मेरा घर पूरा चांदी सोने से बन जाएगा। நீர் ஏதாவது விரோதமா உள்ள பிள்ளை சொல்லியன்னா तुम उसको अच्छा अच्छा ये बोल दीजिए। உங்க உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. तुम्हारे जान का कोई ये नहीं है। படிங்காத ஏக வாக்காய் இருக்கிறது. ராஜாவுக்கு நன்மையாய் இருக்கிறது. ஆ. உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தையை போல இருக்கும்படி நன்மையாக சொல்லும் என்றார். இப்ப இவன் என்ன சொல்லுதான்? अभी ये क्या कहता है? தேவன் சொல்லாண்டான். परमेश्वर नहीं बोलना चाहिए। அவனுகிட்ட ஏற்கனவே தேவன் சொல்லியாச்சு. उनके पास पहले से परमेश्वर बोल दिया। அது ஆமேன் என்று ஆல்மோதிச்சிரும். वो आमेन करके बोल दीजिए। நீர் எதையாவது உள்ள வெளியே போட்டு கிடக்கூடாது. तुम बीच में डाल के कुछ मत बोलिए। கிடைக்கிற இந்த ஒரு சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுறாது. अभी अच्छा मिला हुआ मौका को खोइए मत। நீரா ஏதாவது ஆண்டவர் சொன்னான்னு சொல்லி आप ही खुद बोलकर परमेश्वर ने बोला करके அவர் உங்க மேல கோவப்பட்டு वो आपसे गुस्सा करके இவனை வெட்டி போடுன்னு சொல்லி इसको मार डाल दो करके வீணா ஏன் சாவ போறாரு. क्यों भी तुम मरने जाते हो? இருக்கிற காலத்துல கிடைச்ச நேரத்துல சந்தோஷமா வாழறதுக்கு मिला हुआ समय को अच्छे से उपयोग करके ஒரு நல்ல வழியை யோசபாத் உமக்கு உண்டு பண்ணியிருக்கான். एक अच्छा जीवन तुमको योशापात ने बनाया है। இந்த நேரத்துல நீர் ஆகா போட இறங்கிக்கிட்டேன்னா तुम अभी इस समय आपके साथ मिल जाओगे तो ரொம்ப நல்லா இருக்கும். बहुत अच्छा हो जाएगा। பாருங்க, யோசபாத்துல 2 கோத்திரம் தான். योशापात के पास 2 गोत्र हैं। ஆகாப்பிட்ட 10 கோத்திரம். आहब के पास 10 गोत्र हैं। அவன்கிட்ட 10 ஏக்கர்னா இவன்கிட்ட 100 ஏக்கர். उसके पास 10 एकड़ है तो उसके 100 एकड़ இவன் है। பெரிய ராஜா. तो बहुत बड़ा राजा है। இவன்கிட்ட வருமானம் நிறைய. इसके पास बहुत ये इनकम है। இவன் என்ன நினைச்சாலும் செய்யலாம். ये कुछ भी चाहेगा कर सकता है। நீர் இணங்கி போயிரும். तुम सुनकर निकल जाओ उनके साथ। அதற்கு इसके लिए மிகாயா 14 14वां वचन। அதற்கு மிகாயா ஆ. கர்த்தர் என்னிடத்தில் சொல்வதையே சொல்லுவேன் என்று ஆ. கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். நீ என்னையா சொல்றது? आप क्या बोलते हैं? நான் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்வேன். मैं यहोवा का जीवित उनके शपथ खाकर அந்த कहूँगा। சர்வ வல்லமுள்ள ஜீவனை தேவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுதேன். और सर्वशक्तिमान परमेश्वर की शपथ खाकर कहता हूँ। அந்த இடத்துல वहीं पर उस जगह அவர் என்ன சொல்றாரோ वो क्या कहेगा அதுதான் நான் சொல்லுவேன். मैं वही कहूँगा। நானா எதையும் சொல்ல போறது கிடையாது. उससे कुछ नहीं बोलूँगा। அந்த 400 பேரை பத்தி எனக்கு கவலை இல்ல. 400 लोग के लिए मुझे फिक्र नहीं है। ஆகாப் ராஜாவை பத்தி எனக்கு கவலை இல்ல. राजा के बारे में
फिक्र नहीं है। நான் எங்கனையாவது காட்டு மலையில போய் அணில ஓந்தான பிடிச்சு சுட்டுதுமே मैं किसी भी एक जंगल में कुछ भी बनाकर खा लूंगा, தேவனுக்கு தான் நான் உத்தமமா இருப்பேன் मैं परमेश्वर के लिए उत्तम रहूंगा, அப்படின்னு அவன் சொல்லுதான். वो ऐसा बोलता है। இப்ப ராஜா கிட்ட ரெண்டாவது அவன் வாரான். वो फिर से राजा के पास आता है। 17வது வசனத்தை பாருங்க. 17 वचन को देखिए। அப்பொழுது அவன் ஆ. இஸ்ரவேலர் எல்லாரும் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல ஆ. வயலிலே சிதறப்பட்டதைக் கண்டேன். இப்ப பாருங்க, देखिए, முதல்ல போ அப்படின்ட்டான். पहला जा कहा, அதுக்கு மேல உள்ள வசனத்தை நீ வீட்டுல படிச்சுக்கிடுங்க. ऊपर वाला वचन आप घर पे पढ़िए। அவன் சொல்லுதான், वो कहता है, நான் எத்தனை நேரம் சொல்றது, मैं कितने बार बोलूं, நீ கர்த்தருடைய நாமத்தினால உண்மையை சொல்லுன்னு சொல்லி तो परमेश्वर के नाम से सच बोलूं करके, அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்லுதான். ऐसा बोल के बोलता है। அப்பொழுது அவன் இஸ்ரவேலர் எல்லாரும் वो सारे इस्राएल के लोग மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல चरवाहे की भेड़ बकरियां மலைகளிலே சிதறடிக்கப்பட்டதை கண்டேன். वो तितर बितर देख पड़ा। அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு எஜமான் இல்லை என்று என்கிட்ட சொன்னாரு. लोगों का वचन आया कि इनको ये तो अनाथ है, ஆனா அவரவர் தம் தம் வீட்டுக்கு ये सब अपने अपने घर के சமாதானத்தோட திரும்ப கடவர்கள்னு சொன்னாரு लोग जाए करके कहता है, அப்படின்னு அவன் சொல்லுதான். वो ऐसा बोलता है। அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, इस्राएल के राजा यहोशापात से कहा, இவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல ये मैं तुझसे कहा, तुझसे ना कहा था, தீமையாகவே சொல்லுகிறவன் என்று நான் உம்மோடு சொல்லவில்லையா मैंने आपसे कहा कि ये मेरे लिए अच्छा नहीं, ये खाली बुरा ही बोलेगा, அப்படின்னு அவன் சொல்லுதான். वो ऐसा ही बोलता है। அப்பொழுது तब அவன் वो கர்த்தருடைய வார்த்தையை கேளும், परमेश्वर के वचन को सुन, கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்துல உட்கார்ந்து இருந்தாரு. मुझे परमेश्वर अपने सिंहासन पे बैठा है। அப்பொழுது கர்த்தர் ஆகாப்பு கிட்ட போய் परमेश्वर आहाब के पास அவன் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தில் விழும்படிக்கு गिलाद के रामोत पर चढ़ाई कर அவனுக்கு ஒரு போதனை செய்யணும். उसके ओर जाना है। யார் என்று கேட்டார். वो कौन करके पूछा, தரிசனத்தை பார்க்கறான். वो दर्शन को देखता है। அவன் என்ன பண்ணுதான், वो क्या करता है, தரிசனத்தை பார்க்கறான். दर्शन को देखता है। தரிசனத்துல दर्शन में கர்த்தர் அவருடைய சிங்காசனத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. परमेश्वर अपने उसके सिंहासन पर बैठा है। அவருடைய பக்கத்துல வந்து ரெண்டு பக்கமும் தேவ சேனைகள் கூடி இருக்குது. दाएं बाएं में परमेश्वर की सेना बैठे हैं। உலகம் முழுவதும் சுற்றி வந்த யோபு கிட்ட வந்தாமல அவனும் அங்க நிக்கிறான். वो जो पूरा संसार घूम के आए तो अय्यूब के पास वो भी वहां पर खड़ा है। அந்த வசனத்தை வாசிங்களா. उस वचन को पढ़िए। 20 20 21 21 அப்பொழுது கர்த்தர் ஆ. ஆகாப் போய் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தில் விழும்படிக்கு ஆ. அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஆ. ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார். இப்போ தேவன் கேட்கிறாரு, परमेश्वर पूछता है, அங்க நின்ற ஆளுகள்கிட்ட उनके वहां पर बेटा आत्माओं से இந்த மாதிரி ஆகாப்பை விடணும், अभी आप को छोड़ना है ராமோத்துல விழுந்து சாகணும், और रामोत में जाके गिरना है। என்னுடைய தீர்க்கதரிசியாக எலியா சொன்ன வார்த்தைங்க நிறைவேறணும். वो मेरा जो भविष्यद्वक्ता दास हो एलिया बोला वो होना है। யார் அவனுக்கு ஆலோசனை சொல்வா वो कौन उसके लिए जाके सलाह देगा, அப்படின்னு கேட்டதற்கு ऐसा बोलने के लिए 21 அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் இப்ப என்றது. நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. मैं उसको सिखाऊंगा करके। ஆண்டவர் கேட்கிறார், நீ எப்படி சொல்லுவா? परमेश्वर बोलते हैं कि कैसा सिखाएगा। ஆ, அப்பொழுது அது ஆ. நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. இப்ப அருமையான வார்த்தை. वो बहुत अच्छा वचन। இவது போய் என்ன சொல்லுமா, वो क्या जाके बोलेगा, 400 பேரையும் मैं 400 लोगों को முந்தின நாளே அபிஷேகம் பண்ணிட்டு, मैं पहले एक अभिषेक कर दिया। எப்படி அபிஷேகம் பண்ணிட்டு, कैसा अभिषेक किया, பொய்யின் ஆவி झूठ के अभिषेक, झूठ के தேவனுடைய வார்த்தை என்ற பெயர்ல परमेश्वर के नाम से அவன் சொல்வதெல்லாம் பொய். वो जो बोल रहा है सब झूठ है। அவனுடைய வாயில நான் பொய்யா இருப்பேன். उसके मुंह में मैं झूठ रहूंगा। ஒரு சபையில एक कलीसिया में ஒரு ஊழியக்காரன் மேல एक सेवक के ऊपर தேவனுடைய ஆவி விலகி परमेश्वर की आत्मा अलग होकर ஒரு பொய்யினுடைய ஆவி உட்கார்ந்தா एक झूठा आत्मा उधर बैठ गया तो விசுவாசிகளுக்கு ஏதாவது தெரியுமா? विश्वासी को कुछ पता चलेगा। விசுவாசிகள் என்ன நினைப்பாங்க? विश्वासी क्या सोचेगा, எங்க ஐயா கரெக்டா சொல்றாரு, हमारा जो भाई वो सही बोल रहा है, 50 வருஷமா இப்படி சொன்னாரு. 50 साल से बोलते हैं, ஆனா தேவன் விலகுனது அந்த ஜனங்களுக்கு தெரியுமா? लेकिन परमेश्वर उनसे अलग होगा, उनको பொய்யின் ஆவி அவர் அபிஷேகம் பண்ணது தெரியுமா? झूठा वो जो उनके अभिषेक किया उनको पता ही था। அதை கண்டறியதுக்கு அங்க இன்னொரு யோசபாத்து தான் எழும்பணும். वहाँ पर वो पहचानने के लिए वहाँ पर एक योशापात उठना चाहिए। அதை கண்டறியதுக்கு இன்னொரு மிகாயா தான் எழும்பணும். वो जानने के लिए मिगा उठना चाहिए वहाँ पर। இன்னொரு தீர்க்கதரிசியால தான் அதை காண முடியும். वो एक अच्छा भविष्यवक्ता होगा तो இது பொய்யின் ஆவி அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு தீர்க்கதரிசி தேவைப்படுது. झूठा ये भविष्यवक्ता होने के लिए, झूठा आत्मा जानने के लिए एक नया भविष्यवक्ता उठना चाहिए। அதற்கு தேவன் சொன்னாராம், तो परमेश्वर ने कहा நீ அவனுக்கு போதனை செய்து तू जाके उसको सिखाकर அப்படி நடக்க பண்ணுவாய், वैसे ही कर, போய் जाकर அப்படியே செய் என்றார். वैसे ही कर। இப்ப அந்த பொய்யின் ஆவி வந்துதான் अभी झूठा आत्मा आ गया, இப்ப இவர்களுக்கு விரோதமாக अभी इनके विरोध में நிக்குது. उसको बेटा है। இப்ப இந்த வார்த்தையை சொன்ன உடனே ये ऐसा ये बोलते ही वचन அப்பொழுது तब
கேராவின் குமாரனாகிய சிதேக்கியா கிட்ட வந்து वो सिदकिय्याह उसके पास आकर மீகாயாவை கன்னத்துல ஓங்கி அறைந்தான். मिकायाह के कान के नीचे जोर से मारकर அங்கிருந்து வந்தான். वो वहां से आया, எனக்கு வந்தனம் வைக்கணுமா வேண்டாமா? मुझे कुछ रखना है कि नहीं? 400 பேருக்கு தலைவரா நான் இருக்கேன். मैं 400 लोग का सरदार हूं। இரும்பு கொம்ப செய்து நான் இப்படி முட்டுவீர்னு சொல்லியிருக்கேன். कहा कि लोहे के सिंह बना के उनको இதை விட்டுட்டு நீ வந்து நின்னுகிட்டு இப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. आप यहाँ पर आके ऐसा वैसा करके बोलते हैं। கர்த்தருடைய ஆவி परमेश्वर का आत्मा எந்த வழியா என்ன விட்டு வாங்கல வந்துச்சு? मेरे से छूटकर कब तेरे पास आया? அவன் கேட்கறான். वो पूछता है, சிதேக்கியா கேட்கறான் மீகாயாவிட்ட, वो मिकायाह என்னை விட்டு मेरे से கர்த்தருடைய ஆவி எப்போ வாங்க வந்துச்சு? परमेश्वर का आत्मा तुम्हारे पास कब அப்ப आया? அதுக்கு முன்னால அவன்கிட்ட கர்த்தருடைய ஆவி இருந்திருக்கலாம். उससे पहले वो परमेश्वर का आत्मा होगा, ஆனா அன்னைக்கு அவனை கொல்றதுக்காக தேவன் அதுக்கு பொய்யின் ஆவி அபிஷேகம் பண்ண வைத்தார். लेकिन उस दिन उसको मारने के लिए झूठा आत्मा उसके पास भेजता है। ஒவ்வொரு நாளும் हर एक दिन சபைக்காகவும் कलीसिया के लिए, ஜனங்களுக்காகவும் लोगों के लिए, ஊழியக்காரங்களுக்காகவும் सेवक के लिए ஜெபம் பண்ணுங்க, प्रार्थना करिए, ஜெபம் பண்ணுங்க. प्रार्थना ஏன்னா करिए। எந்த நேரம் என்ன நடக்கும் யாருக்கும் कब क्या होगा करके किसको को தெரியாது. नहीं पता। மிகாயா சொல்றான், मिकायाह बोलता நீ है, ஒளித்துக் கொள்ள உள்ள அறையிலே பதுங்கும் அந்நாளிலே அதை காண்பாய். तू उस दिन किधर गया वो मैं जानता हूँ। கர்த்தருடைய ஆவி எப்போ என்கிட்ட வந்துச்சுன்னு தெரியணுமா? परमेश्वर का आत्मा मेरे पास आया कभी जानना है? ராஜா இறந்து போனார்னு உனக்கு அறிவிக்கப்படும். और राजा मारा जाएगा वो तू तुमको बताया அப்போ जाएगा। உனே அந்த குள்ள நீ ஓடி ஒளிவா தெரியுமா? तब तू वहाँ से कोठरी से भागेगा। அப்போ உனக்கு தெரியும் तुझे पता है கர்த்தருடைய ஆவி परमेश्वर का आत्मा எந்த வழியா வந்துச்சுன்னு தெரியும். कौन सा मार्ग से आया। அப்பொழுது 28வது வசனம் வாசிப்போம். 28वां वचन पढ़िए। அப்பொழுது மிகாயா, ஆ நீர் சமாதானத்தோட திரும்பி வருகிறது உண்டானால் ஆ கர்த்தர் என்னை கொண்டு பேசினதில்லை என்று சொல்லி ஆ ஜனங்களே நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள் என்றார். பாருங்க अभी देखिए, ஜனங்களே, हे लोगों, நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள் என்றான். तुम सब लोग ये सुन लो। இப்படி ऐसा ஜனங்கள் அங்க வந்து அவன் என்ன பண்ணா? वो लोग वहाँ पर आकर சாட்சியாக வைத்தான். वो गवाही रखा वहाँ पर। இப்ப மிகாயா அடிபட்டு நிற்கான். अभी मिकायाह मार खाते बैठा है। சர்வ வல்லமுள்ள தேவன் அடிபட்டு நிற்கான். தீர்க்கதரிசி அடிபட்டு நிற்கான். वहाँ पर वो जो सर्वशक्तिमान वो भविष्यवक्ता मार करके खड़ा है। ஆனா लेकिन அவனோட வார்த்தை அப்படியே இருந்துச்சு. उनके पास वचन वैसे ही था, அது அப்படியே நடந்துச்சு. वो वैसे ही हुआ। வேதம் சொல்லுகிறது, कलाम कहता है யுத்தம் நடக்குது, युद्ध हो रहा है। ஒருவன் நினையாமல் வில்லை நானேற்று செய்தான். 34 34वें वचन में அப்பொழுது तब அவன் தான் சாரதியை பார்த்து, वो अपने को देखकर திருப்பி என்னை ராணுவத்துக்கு அப்பால கொண்டு போ, फिर से उस सेना में எனக்கு காயம் பட்டது அப்படிங்கிறான். मुझे लग गया चोट। அன்றைய தினமே யுத்தம் அதிகரித்தது. उस दिन में वो जो युद्ध बढ़ गया। ராஜாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்ப மாதிரி ஆஸ்பத்திரி கிடையாது. वो राजा को ट्रीट करिए डॉक्टर ने- ஜனங்கள் ஓடி பெறக்கூடாது. காயம் பட்ட ராஜாவை அப்படியே பிடிச்சு வச்சுக்கிட்டு நிக்கானுவ. वो जो घात किया गया वो राजा इसी बैठा है। ஜனங்கள் ராஜா நிக்கிறான்னு சொல்லி யுத்தம் பண்ணுதான். वो राजा इसी बैठे युद्ध करे लो। சாயந்தரம் ராஜா செத்து போறான். शाम को राजा मर जाता है। அப்படியே ராஜா இறந்த பின்பு उसके बाद तुरंत சமாரியாவுக்கு கொண்டு வரப்பட்டு वहाँ पर लिखे आते हैं, அவன் அடக்கம் பண்ணப்பட்டான். उसको दफन करते हैं। பாருங்க, देखिए, தேவனுடைய வார்த்தை परमेश्वर का वचन பொய் சொல்லாது. झूठ नहीं அது बोलता, மெய்தான். वो सच है। போனராம் விண்ணில் ஜீவித்தோர் பலர் லோகம் வேண்டுமே போய்விட்டார். போனராம் விண்ணில் ஜீவித்தோர் பலர் லோகம் வேண்டுமே போய்விட்டார். ஆயினோ நமக்கிந்த நாளையும், ஆயினோ நமக்கிந்த நாளையும் தந்தனேசரை துதிப்போம், தந்தனேசரை துதிப்போம். அருணோதயம் எழுந்திடுவோம் பரங்கி, அருணோதயம் எழுந்திடுவோம் பரங்கேசுவை துதிப்போம். அருணோதயம் பரமானந்தம், அருணோதயம் பரமானந்தம். பரனோடு வாடவோம், பரனோடு வாடவோம். ஹல்லேலூயா. சரி, இன்னும் ஒரு வசனத்தை படிப்போம். और एक वचन को पढ़िए, மத்தேயு मत्ती का किताब 26வது அதிகாரம் 20वां अध्याय 59வது வசனம் படிப்போம். 59 59वां वचन को पढ़िए। 59 26 பிரதான ஆசாரியரும்
மூப்பரும் சங்கத்தார் யாவரும் ஆ. இயேசுவை கொலை செய்யும்படி ஆ. அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள். ஆ இப்போ பாருங்க, अब यहाँ पर देखिए நம்முடைய தேவனாகிய கர்த்தர் हमारा परमेश्वर मसीह உங்களுக்கு எனக்காக आपको हमारे लिए இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்து इस संसार में मनुष्य के रूप को धारण करके பாடுபட்டு उन्होंने बोझ को उठाकर சிலுவையை சுமந்து क्रूस पे उस क्रूस को उठाकर நமக்காக அவர் ரத்தம் சிந்தினார். हमारे लिए लहू को बहाया। இப்போ அவர் ரத்தம் சிந்ததற்கு முன்பாக वो लहू बहाने के पहले வேதம் சொல்லுகிறது कलाम कहता है அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். वो भलाई करने के लिए फिरता இப்ப रहा। நன்மை செய்கிற தேவனுக்கு விரோதமாக अभी जो भलाई करे उस परमेश्वर की அந்த நசரனாகிய இயேசுவுக்கு விரோதமாக यीशु के खिलाफ இவன் எப்படியாவது கொல்லப்பட வேண்டும். वो कैसे तो मारा जाना चाहिए। நம்முடைய ஆசாரியர்களும் லேவியர்களும் திட்டம் பண்றாங்க. हमारे याजक और लेवी लोग ने प्लान को बनाया। ஓய் நாளை ஆசாரிப்பாயாக என்று வேதம் சொல்லுது. उस जो याजक कहता है ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக சண்டே. वो विश्राम के दिन को चंगाई करने के இப்ப ஓய்வு நாளை ஆசரிக்க மாட்டாங்க. वो विश्राम के दिन चंगाई नहीं कर रहा है, ஆனா लेकिन அது ஒரு மீறுதல். वो एक खिलाफ है। ஆனா लेकिन ஜனங்கள் அதை நினையாத வண்ணம், लोग उसको नहीं नमन करने के लिए, அவன் ஜனங்கள் அதை யோசிக்காத வண்ணம், இவன் ஓய்வு நாளை மீறுதான் நினைக்காத வண்ணம் लोग उसको सोच रहे हैं कि विश्राम दिन में ठीक करने करके அநேக அற்புத அடையாளங்களை செய்திருந்தான். बहुत बड़ा अद्भुत काम भी किए। குருடர் பார்க்கிறார்கள், वो अंधे देख रहे हैं, சப்பானிகள் நடக்கிறார்கள், वो लंगड़े चल रहे हैं, குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள். कुछ लोग ठीक हो रहे हैं। இவன் செய்வதெல்லாம் சரின்னு மக்கள் நினைக்கிறாங்க. ये मनुष्य चाहते हैं कि ये सब ठीक है। இவன் ஆரம்பத்திலேயே தேவனுக்கு விரோதமாக இருக்கான். ये शुरुआत से परमेश्वर के विरोध में, நம்முடைய தோராவை இவன் மீறுதான். ये हमारे तोरा के खिलाफ है। தனியே ஒரு உபதேசத்தை கொண்டு வரான். अलग एक उपदेश को लिखा है। ஒருவன் ஒரு கணத்தில் அறைந்தால் மறு கணத்தை திருப்பி கொடுன்னு சொல்றான். एक गाल पे मारा तो दूसरा गाल को दिखा। ஆனா மோசையின் பிரமாணம் சொல்லுது, ஒருவன் ஒரு கணத்தில் அறைந்தா நீ அவனை திருப்பி பிடிச்சு அடிக்கணும்னு சொல்லுது. मूसा का जो व्यवस्था है वो कहता है एक गाल पे मारा तो दूसरे गाल पे उसको मार। இவன் எல்லாத்தையுமே அப்படி மாற்றிக்கிட்டு இருக்கான். सभी चीज को बदलता है। ஜனங்கள் மத்தியில நல் பேர் வாங்கிக்கிட்டு இருக்கான். ये लोगों के बीच में अच्छा नाम लेता है, நல்ல வளர்ந்து வாரான். अच्छे से बढ़कर आ रहे हैं। இவனை சொல்லி முடிக்கணும். इसको खत्म करना இப்ப है, இயேசுவை கொலை செய்யணும். ये सिर्फ उसको मारना है, பிடிச்சு கொண்டு வந்தாச்சு. उसको बुला करना है। இப்ப பொய் சாட்சி அநேகர் வராங்க. बहुत सारे झूठे गवाही को लिखे आ रहे हैं। 60 பண்ணுங்க. 60 ஒருவரும் அகப்படவில்லை. कोई भी झूठे गवाह, அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் सभी लोग आकर அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை. उनके गवाही को नहीं गिना இப்ப गया। அநேகர் வந்து அவருக்கு விரோதமா சாட்சி சொல்றாங்க. बहुत सारे गवाही लिखे आते हैं, இவன் ஓய்வு நாள் அப்படி பண்ணா, ये विश्राम के दिन இவன் அதை பண்ணனா, ये वैसा किया, அங்க இதை பண்ணான்னு ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ऐसा बोल रहे करके। அங்க பொந்தி பிலாத்து உட்கார்ந்து இருக்கிறான். वहाँ पर पिलातु बैठा है, பொந்தி பிலாத்து அதான் நியாயாதிபதி. वो पिलातु वो न्याय करने वाला, ஆசாரிகள் லேவியர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. याजक और लेवी लोग बैठे हैं। எந்த வழியிலாவது இவனை சிக்க வைக்கணும். उसको कैसे भी एक इसमें जान में फैला फंसाना है, ஏவனா இந்த முத்தத்தினால இவனை காட்டி கொடுக்கப்பட்டு துட்டு கொடுத்து இவனை பிடிச்சு வந்திருக்கு. क्योंकि इसको पप्पी देकर उससे पैसा रखकर लिखे आए। இன்னைக்கு தப்பு விட்டோம்னா இவனை பிடிக்க முடியாது. आज छूट गया तो उसको अभी वापस नहीं पकड़ सकते। இப்ப அங்க பொந்தி பிலாத்து சொல்ற சாட்சியெல்லாம் நிராகரிக்கான். वो पिलातु जो बोल रहे हैं वो सारे चीज को स्वीकार உன் करता சாட்சி சரியில்லை துறப்பா அப்படிக்கான். है, गवाही ठीक नहीं करके बोलता है, ஏனென்றால் क्योंकि அவனுடைய மனைவி சொல்லிட்டான், क्योंकि उसके पत्नी ने कहा இந்த மனுஷனுக்கு விரோதமா நீ எதுவும் செய்யாத. इस मनुष्य के खिलाफ நேற்றை தினம் நான் பெரும்பாடுபட்டுட்டேன். लेवी से मैं बहुत बोझ उठा लिया। அவன் அதனால யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். सोच रहा है, கடைசியாக अंत में 2 பொய் சாட்சிகள் வருது. अंत में 2 झूठा गवाही आता है। தேவ ஆலயத்தை இடித்து போடவும் वो परमेश्वर के कलीसिया को तो गिराना है। 3 நாளைக்குள்ளே அதை நான் கட்டவும் என்னாலே ஆகும்னு சொன்னான். उसने कहा कि 3 दिन में मैं इसको खड़ा करूंगा करके। அப்பொழுது பிரதான ஆசாரியர் எழுந்திருந்து माँ याजक उठ कर खड़े हो அவரை நோக்கி, उसे देखकर இவர்கள் உனக்கு விரோதமாக சாட்சி சொல்லுகிறதை நீ குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா என்றார்கள். उसको उत्तर दिया कि ये तेरे विरोध में गवाही देते तू नहीं बोलेगा। பிரதான ஆசாரியர் கேட்கிறான், वो महायाजक पूछता है, இந்த ஜனங்கள் அடுக்கடுக்கா உன் மேல ஒண்ணுனா சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, एक झूठा गवाही तेरे खिलाफ कर रहे हैं, உனக்கு ஒண்ணும் கேட்கலையா, कुछ नहीं पूछता है क्या? ஒண்ணும் புரியலையா, कुछ नहीं समझ रहा है இந்த क्या? இடத்துல இருந்து தப்பி போக உனக்கு எண்ணம் இல்லையா? यहाँ से बच के जाने की कुछ नहीं चाहता है क्या? அதற்கு அவர் என்ன சொல்றாரு, उसने कहा பேசாமல் இருந்தார். चुप रहा। 63வது வசனம் சொல்லுது, அவர் பேசாமல் இருந்தார். वो 63वां वचन कहते हैं चुप रहा। எப்ப தேவனுடைய வேலை நெருங்கி வருது, परमेश्वर का समय निकट आ रहा இப்ப है। பிரதான ஆசாரியன்ட்ட ஒப்பு கொடுக்காரு. महायाजक के हाथ में सौंप रहा है। பிரதான ஆசாரியர் கேட்கிறான், महायाजक पूछता है, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா, तू परमेश्वर का पुत्र मसीह है? அதை எங்களுக்கு சொல்லும்படி तो हमसे कह दे, ஜீவனுள்ள தேவன் பாரில் ஆணையிடுகிறேன் அப்படிங்கிறான். मैं जीवन की शपथ लेकर कहता हूँ। இப்ப அவன் என்ன சொல்றான், जो क्या कहता நீ है? பிரதான तू ஆசாரியர் சொல்றான், महायाजक कहता है, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா तू जीवित परमेश्वर का मसीह அப்படின்னு है। கேட்டு वैसा बोलकर சர்வ வல்லமுள்ள தேவன் பேர்ல அவர் பேர்லயே ஆணையிடுறான். सर्वशक्तिमान के नाम से उसके ऊपर शपथ खाता है। ஆனா அவர்தான் அவனுக்கு தெரியல. वो वही है कि वो नहीं जानता
बोलता है உடனே அவர் என்ன சொல்றாரு? क्या कहा அதற்கு இயேசு यीशु ने 64வது வசனத்தை வாசிங்க. 64वां वचन कहा அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான், நீர் சொன்னபடிதான் அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் நான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதான்னு சொல்லி ஆமோதிக்கிறாரு. ஆமென். बोल दिया सर्वशक्तिमान के परमेश्वर हूं करके ஆம் என்று அவர் ஆமோதிக்கிறாரு. हाँ करके बोल दिया அதோட விட்டிருந்தா பரவாயில்ல. ऐसे बोल के छोड़ा नहीं அவர் மேற்கொண்டு சொல்றாரு, आगे भी बोलता है அன்றியும் उस समय மனுஷகுமாரன் मनुष्य के पुत्र சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் सर्वशक्तिमान के दाहिने और बैठे வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் आकाश के बादलों पर आते देखेंगे இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ये அப்படின்னு. सब तुम देखेंगे करके कहता हूँ சர்வ வல்லமுள்ள தேவன் सर्वशक्तिमान வானத்தின் மேகங்கள்ல வரத वो आकाश के बादल पे आता है இது முதல் காண்பீர்கள் என்று சொன்ன உடனே आप ये देखोगे அப்பொழுது பிரதான ஆசாரியன் इस पर महायाजक ने தன் வஸ்திரங்களை கிழித்து अपने वस्त्र फाड़ा இவன் தேவதூஷணம் சொன்னான். ये परमेश्वर की निंदा की है ஏனே இதோ இவனுக்கு விரோதமாக நமக்கு என்ன अभी इससे சாட்சி தேவைப்படுது? गवाही का क्या प्रयोजन நமக்கு ஒரு சாட்சியும் தேவைப்படாத. कोई भी गवाही का फायदा नहीं है உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது அப்படின்னு கேட்கிறான். उन्हें कहा तुम्हें क्या அதற்கு அவர்கள் उन्हें कहा மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றார்கள். मरने का योग्य है அப்பொழுது அவருடைய முகத்தில் அடிக்கவும் तब उनके मुंह पर मारकर காரி துப்பவும் वो थूक कर அவரை கொட்டவும் उन्हें मारकर அவரை கொட்டியது யார் என்று கேட்கவும் उसके मार की कोशिश அவரை अनेக பாடுகளுக்கு உட்படுத்தினார்கள். उन्हें सारे परीक्षा उनको परीक्षा में डालकर அத்தனை பாடுகளையும் सारे परीक्षाओं को அத்தனை காரியங்களையும் सारे चीजों को அவர் உங்களுக்காகவும் आपके लिए எனக்காகவும் मेरे लिए ஏற்றுக்கொண்டார். उन्होंने स्वीकार किया ஏனென்றால் நம்முடைய பாவங்களை நினைத்து हमारे पापों को याद करके அதன்படி அவர் நமக்கு தண்டனை வழங்கியிருந்தா हमें पाप के अनुसार हमें நம்மில் ஒருவனை நின்று நிலைத்திருக்க முடியாது. हम कोई भी यहाँ पर नहीं रहते அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்து उनके जीवन को हमें அவருடைய இரத்தத்தால் நம்முடைய பாவங்களை கழுவி उनके लहू से हमें हमारे पापों को அவருடைய சொந்த ஆவியாகிய பரிசுத்த ஆவியை நம்ம மேல ஊற்றி उनके खुद के पवित्र आत्मा को हमारे ऊपर उंडेल कर அவர் நம்மை வழி நடத்துகிறார். वो हमें अगुवाई करता है அவர் நம்மை வழி वो நடத்துகிறார். हमें अगुवाई करता है அந்த தேவனுடைய கருத்துல उस परमेश्वर के हाथ में நாம் நம்மை ஒப்பு கொடுத்து हम अपने आप को सौंप कर அவருடைய வழியில் நடப்போமா? हम उनके मार्ग में चलेंगे தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. स्वयं हमें आशीर्वाद करे ஒரு பாட்டு படிப்போம், मैं गीत को गाकर அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணலாம். 205வது பாட்டு. பாடல் புஸ்தகத்தில் 205 205 இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து படிப்போம். ये गीत को सभी लोग साथ में गाएंगे படித்து நம்முடைய ஆராதனையை முடிப்போம். காலமோ செல்லுதே வாலிபமோ மறையுதே எண்ணமெல்லாம் வீணாகும் கல்வியெல்லாம் மண்ணாகும் மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள் கருணையின் அழைப்பினார் மரண நேரம் வருகையில் சொற்றத்தார் சொல்லிட ஆற்றலோர் கதறிட சொற்றத்தார் சொல்லிட ஆற்றலோர் கதறிட மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள் துன்பமெல்லாம் மறைந்து போம் என்னாலெல்லாம் மாறிப்போம் வியாதியெல்லாம் நீங்கிப்போம் நாயகன் நாம் இயேசுவால் வியாதியெல்லாம் நீங்கிப்போம் மகிமையில்
அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள் வாழ்க்கையை இயேசுவால் நாட்களை ஓட்டத்தை முடிக்க காத்துக்கொள் விசுவாசத்தை ஓட்டத்தை முடிக்க காத்துக்கொள் விசுவாசத்தை மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள் அந்த நாள் நல்ல நாள் உலகத்தின் மாந்தரே கலங்காதே வாருமேன் இயேசுவை அண்டினார் கிளேசங்கள் மாறிப்போம் இயேசுவை அண்டினார் கிளேசங்கள் மாறிப்போம் மகிமையே இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள் அந்த நாள் வரைக்கும் சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களை காத்து ஆதரித்து அன்பாய் நடத்துவாராக दीन तक हमारे परमेश्वर हमें समाज पर रखकर பாதுகாத்து உங்களை வழி நடத்துவாராக समाज पर अगुवाई भी करेगा। ஆமென் அந்த நாளுக்காக நம்ம காத்திருப்போம். हम परमेश्वर के लिए इंतजार करेंगे। எல்லாரும் அதற்காக ஆயத்த